அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வள்ளுவம், வாழ்க வையகம். இன்றைய உலக தமிழ் கூடல், தமிழோடு உறவாடும் தமிழ் களத்தின் இன்றைய நிகழ்வு தற்பொழுது இனிதே துவங்குகிறது. இந்த இனிய நிகழ்வில் இணைந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களுக்கும், இந்நிகழ்வினை வலைதளத்தின் வழியாக நேரலையில் கண்டு கொண்டிருக்கின்ற தமிழ் நெஞ்சங்களுக்கும், உலக தமிழ் கூடல், தமிழோடு உறவாடுகின்ற தமிழ் களத்தின் சார்பிலும், நற்றமிழ் புலனத்தின் சார்பிலும், தேனி வையை தமிழ் சங்கத்தின் சார்பிலும் நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் உரித்தாக்கி மகிழ்கின்றோம். இன்றைய நமது இனிய களத்தில் முல்லைப்பாட்டு என்கின்ற 10 பாடல்களில் ஒன்றான முல்லைப்பாட்டு குறித்து நம்மிடையே சிறப்புரை வழங்குவதற்காக களத்தில் இணைந்திருக்கின்றார் மதிப்பிற்குரிய ஆசிரியர் சரஸ்வதி அம்மா அவர்கள். ராசபாளையத்திலிருந்து நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். இந்த இனிய நிகழ்வை திருக்குறளோடு தொடங்க நற்றமிழ் புலவர் பெருமகனாரை வேண்டுகிறோம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதிகாரம் 112, நலம் புனைந்து உரைத்தல். மலர்காணின் மையாத்தி நெஞ்சே இவழ்கண் பலர்காணும் பூவுக்கும் என்று. தாமரை, குவளை முதலிய மலர்கள் பலர்காண மலர்வனவாகும். தலைவியின் கண்களோ தலைவரை மட்டுமே காண மலர்வன. நெஞ்சே, பலர்கான மலரும் மலர்களை பார்த்து மகிழ்வதென்ன? தலைவியின் முல்லையை பார்த்து நீ மலர மாட்டாயா? நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. இன்றைக்கு கூடல் முல்லையில் மலர்கிறது. முல்லைப்பாட்டு முருகு பொருநாறு 12 முல்லை என்று முல்லைப்பாட்டு குறித்து சொல்வார்கள். அந்த வரிசையில் 10 பாடல்களில் ஒன்றான முல்லைப்பாட்டு. ஏறக்குறைய இந்த இனிய உரை வழங்குவதற்காக நம்மோடு களத்தில் இணைந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய அம்மா அவர்கள், சரஸ்வதி அம்மா அவர்களை நாம் அறிமுகம் செய்ய வேண்டிய கடமை நமக்கு குறைவுதான். நமது களத்தில் பல உரைகளை தந்திருப்பவர், ஆகவே அறிமுகம் என்பது இரண்டாவதாக இருக்கிறது. நமது களத்தை தாண்டி பல்வேறு களங்களில் தொடர்ச்சியாக பேசி வருபவர், நல்ல ஆன்மீக சிந்தனையாளர் ஒரு புறம். அதே நேரத்தில் தான் எடுத்துக்கொண்ட தலைப்பை தெளிந்த நீரோடையாக, தலைப்பிலிருந்து சற்றும் பிசகாமல் தெளிந்த நீரோடையாக வழங்கக்கூடிய ஆற்றல் படைத்த பெருமைக்குரியவர். தன்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை யாருக்காவது, ஒரு ஏழை எளியவருக்கு செலவிட வேண்டும் என்று அந்த உதவுகின்ற உள்ளம் கொண்டவர் அம்மா அவர்கள் இன்றைக்கு நமது களத்திலே முல்லை பாட்டு குறித்து ஆய்வுரைக்காக இணைந்திருக்கிறார். முல்லைப்பாட்டு 103 அடிகளை கொண்ட பாடல் என்று சொல்லப்படுகிறது. அது ஏறக்குறைய ஆசிரிய பாவகையை சார்ந்தது என்றும், தலைவனின் பெயரை குறிப்பிடப்படாமலேயே அவன் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் என்பதை குறிப்பாக உணர்த்துகின்ற பாடலாகவும் அந்த முல்லைப்பாட்டு இருக்கிறது. இந்த முல்லைப்பாட்டு குறித்து தொடக்க உரையை வழங்கி தொடங்கி வைக்க நமது தமிழ் செம்மல் முத்துமணி ஐயா அவர்களை அழைத்து முகத்திற்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இன்று முல்லைப்பாட்டு 10 பாடல்களில் ஒன்றான சிறப்புமிக்க இந்த முல்லைப்பாடல்கள் இன்று உரையாக வழங்க நமக்கு சரஸ்வதி அம்மையார் அவர்கள் இந்த களத்திலே இணைந்திருக்கிறார்கள்.
அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். ஐயா, அவரு சின்ன தடங்களாகி போச்சு. இல்லையா, முல்லைப்பூ கொஞ்சம் சிக்கலா இருக்கு போல இருக்குது. நல்ல நூலை வச்சு கட்டியிருக்கணும். பக்கத்துல பகோடா வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிற ஐயா, அது மாட்டிச்சு. பக்கத்துல இருந்தாலே பக்கம் ஓட தானே இருக்கும். அதனால தானே பக்கம். அருமையான இந்த 10 பாடல்கள், 10 பாட்டு என்று அழைக்கப்படும் இந்த தொகை நூல்களில் முல்லைப்பாட்டு சிறப்புக்குரிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சொன்னது போல மிக குறைந்த வரிகள் தான் அந்த பாடல் எண்ணிக்கை இருக்கின்றன. முல்லை நில மக்கள் தங்களுடைய தலைவனுக்காக காத்து கிடப்பது போல இந்த பாடல்களை மன்னனுக்காக அரசியார் காத்து கிடப்பதாக இந்த பாடல்களை எல்லாம் இணைத்து பார்க்கிறார்கள். அந்த மன்னன் மலையாளங்காலத்து செருவென்ற பாண்டியன் என்று கூட ஒரு குறிப்பு காணப்படுகிறது. அவன் போர் முடிந்து வருவான், எப்பொழுது வருவான், இந்த மேய்ச்சலுக்கு சென்ற மாடுகள் எல்லாம் தன்னுடைய கன்றை தேடி வரும் அந்த நிகழ்வுக்காக காத்து கிடப்பது போல அரசியாரும் அந்த மன்னனுக்காக அவன் போர் முடித்து திரும்பும் அந்த நிகழ்வுக்காக காத்து கிடப்பதாக பாடல்கள் அமைந்து காணப்படுகின்றன. பொதுவாக முல்லை நிலங்களில்தான் ஐயா சொல்லுவார்கள், கோன் அந்த கோ அங்கிருந்துதான் உருவாகிறான் என்று. அந்த கோதான் இறைவன், அவன் இருக்கும் இல்லம்தான் கோயில் என்றெல்லாம் கூட விளக்கம் நாம் பார்க்க முடியும். அரசன் மக்களை ஒரு இறைவனை போன்று காக்க வேண்டியது அவனுடைய கடமை. அந்த வகையில் அரசன் என்பவன் முல்லை நிலத்திலே உருவானான் என்ற பல சிறப்புகளை எல்லாம் நாம் பலமுறை கேட்டிருக்கிறோம். அதை தவிர மற்ற நிலங்களில் இருந்த வாழ்க்கை முறையை விட முல்லை நிலங்களில்தான் தலைவனும் தலைவியும் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்ததாக பல இலக்கிய சான்றுகள் எல்லாம் நமக்கு கிடைக்கின்றன. மற்ற இடங்களில் இருந்ததை விட. ஏனென்றால் அங்கே உழைப்பு என்பது குறைவாகத்தான் இருக்கும். மற்ற இடங்களிலே கடினமான ஒரு சூழ்நிலையிலே உழைப்பு இருக்க வேண்டி இருக்கிறது. ஆக அந்த வாழ்க்கை முறையிலே, சங்க வாழ்க்கை முறையிலே முல்லை நிலம்தான் மகிழ்ச்சிக்குரிய ஒரு நிலமாக காணப்படும். அப்படி சிறப்புமிக்க அந்த முல்லைப்பாட்டு சிறப்பை இன்று வழங்க இருக்கும் அம்மையார் அவர்களை நான் வாழ்த்தி மகிழ்கிறேன். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் பெரும்புலவர் இளங்குமரன் ஐயா, நற்றமிழ் புலவர் ராசேந்திரன் ஐயா, திரு மகாலிங்கம் ஐயா அவர்கள், திருமதி ரேணுகாதேவி அம்மையார், பேராசிரியர் நாசர் ஐயா அவர்கள், பேராசிரியர் தங்கம் ஐயா அவர்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி. மகிழ்வும் நன்றியும் ஐயா. நல்லதொரு தொடக்கம். முல்லைப்பாட்டு என்கின்ற இந்த பாட்டு நப்பூதனார் என்கின்ற புலவரால் எழுதப்பட்ட பாடல் இது. குறிப்பாக நெஞ்சை கொள்ளை கொள்ளுகின்ற பாடல் இது. எனவே அதற்கு நெஞ்சாற்றுப்படை என்கின்ற ஒரு சிறப்பும்
அதற்கு உண்டு. முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி குறித்து மறைமலையடிகளார் அவர்கள் மிகச்சிறந்த ஆய்வையும் எழுதியிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முல்லைப்பாட்டிற்குள் செல்லவில்லை. அந்த முல்லையின் மேல் மனத்தை மட்டும்தான் பேசி இருக்கிறேன். முல்லை முகிழ்த்த கதையெல்லாம் மதிப்பிற்குரிய ஆசிரியர் சரஸ்வதி அம்மா அவர்கள் உரையாக நமக்கு வழங்குவார்கள். அம்மா அவர்களை முல்லைப்பாட்டு குறித்து உரை வழங்க அழைத்து மொழிகின்றோம். அம்மா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உலக தமிழ் கூடல், தேனி வையை தமிழ்ச்சங்கம், தமிழோடு உறவாடும் தமிழ்களம் 651வது களத்தில் நற்றமிழ் புலனத்தின் வாயிலாக பேச வாய்ப்பளித்த புலவர் இளங்குமரனார் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி கொண்டு, இந்த புலனத்தின் இணையத்தின் வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய நற்றமிழ் புலவர் ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கும், தமிழ்ச்செம்மல் முத்துமணி ஐயா அவர்களுக்கும் மற்றும் பெரியோர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். முல்லைப்பாட்டு 10 பாட்டு வரிசையில் 5வதாக சொல்லப்பட்டது பழைய வெண்பாவில் இருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். முருகு பொருணாறு 12 முல்லை பெருகுவள மதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தொடும் 10 என்று அந்த வெண்பாவிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். 5வதாக வைக்கப்பட்ட ஒன்று. முதல்ல முருகு, அடுத்து பொருணாறு, பான் 2, சிறுபானாறு, பெரும்பானாறு, அடுத்து முல்லைப்பாட்டு என்று 5வது வரிசையில் வைக்கப்பட்ட ஒரு சிறப்பினை உடைத்து குறைவான அடிகளை கொண்டதொரு மிகச் சிறந்ததொரு சங்கப்பாடல். இதனை பாடியவர் நப்பூதனார். நப்பூதனாருடைய அவருடைய முழுமையான பெயரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பொன்மணிகனார் மகனார் நப்பூது, காவிரி பூம்பட்டினத்து பொன்மணிகனார் மகனார் நப்பூதனார் என்று சொல்வார்கள். அவரால் பாடப்பெற்றது. தலைவனுடைய பெயர் இந்த நூலில் இடம்பெறவில்லை. அகத்துறை சார்ந்த அகத்திணை சார்ந்த நூல் என்பதனால் அந்த மன்னனுடைய பெயர் இடம்பெறவில்லை. ஆனால் யாரை பற்றி பாடியது என்று புலவரே குறிப்பிட்டிருக்கின்றார். தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அவனை பற்றி பாடினது. திணை முல்லை திணை, அகவர் ஆசிரியப்பாவால் அமைந்ததொரு சங்கப்பாடல். இந்த நூல்கள் முல்லைப்பாட்டு இந்த தொகுதியிலேயே மிகச் சிறியதானது என்று சொன்னேன். 103 அடிகளை கொண்ட குறைவான அடிகளை கொண்ட நூல் என்றும் பார்த்தோம். இதில் முக்கியமான ஒரு செய்தி என்ன என்று சொன்னால், இந்த கார்காலத்திற்குள் அதனுடைய பெரும்பொழுது சிறுபொழுது அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். முல்லை திணையினுடைய பெரும்பொழுது கார்காலம், சிறுபொழுது மாலை. அதை முதல் அடியிலேயே உணர்த்தி இருப்பார் இந்த பாடல் ஆசிரியர். நனந்தலை உலகம் வளை நேமியோடு என்று தொடங்குகின்ற அந்த செய்யுள் முதல் அடியிலேயே குறிப்பிட்டிருப்பார்கள். தான் மழை அதனுடைய உட்கருத்து என்னவென்றால், மழைக்காலத்துக்கு முன்னமேயே கார்காலத்திற்கு முன்னமேயே நான் திரும்பி வந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு போருக்கு சென்றிருக்கின்றான் தலைவன். குறித்த காலத்திற்குள் அவன் வரவில்லை. தலைவியோ அவனுடைய பிரிவை தாங்காது ஆற்றாது துயரம் தாழாமல் உடல் மெலிந்து வாடிக்கொண்டிருக்கின்றாள். விவரம் அறிந்து வருகின்றோம் என்று சொல்லி செல்கின்றார்கள் தோழியர் மற்றும் முதுபெண்டிரும். அப்படி சென்ற அந்த தோழியர்கள் பலரும் அவளுக்கு உற்சாக வார்த்தைகளை சொல்லியும் கூட அவளுடைய இயக்கத்தை குறைக்க முடியவில்லை. போரில் வெற்றி பெற்று தலைவன் திரும்பிய பின்னர் தான் தலைவி ஆறுதல் அடைந்து இன்புறுகின்றாள் என்ற ஒரு செய்தி கடைசியாக உணர்த்துகின்றார் இந்த இடத்துல நப்பூதனர். அவன் வருகின்றான், அப்பதான் அவளுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. தன்னுடைய தலைவன் திரும்பி வந்துவிட்டான். கார்காலம் வருவதற்கு முன்னமேயே கார்காலம் வந்தது. அந்த கார்காலம் வருவதற்கான அந்த சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மலர்கள் மலர்ந்திருப்பதும் மழை பொழிவதும் ஆக இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றான். விரைவில் தலைவியை சென்று அடைய வேண்டும் என்று தன்னுடைய வெற்றியோடு தான் எந்த செயலுக்காக சென்றிருந்தானோ அந்த செயலில் வெற்றி பெற்று திரும்புகின்றான். அப்படி திரும்புகின்ற அந்த நேரத்தில் தான் தலைவி இன்புறுகின்றாள்.
இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் கருவாக கொண்டுதான் நப்பூதனார் என்ற இந்த புலவர் மிக கவிநயத்தோடு ஆங்காங்கு மிகச்சிறந்த அந்த அகத்திணைக்கே உரிய சில செய்திகளை உள்ளடக்கி இந்த முல்லைப்பாட்டை இயற்றி இருக்கின்றார் என்று சொல்லலாம். ஆம், இதுல என்னென்ன செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அது சுருக்கமாக முதல் உணர்த்தி விடுவது மிக அவசியமானது என்று கருதி அதை சொல்லுகின்றேன். முதலாவதாக நல்லோர் விரிச்சி கேட்டல். விரிச்சி என்பதற்கான விளக்கம் முழுமையாக தெரிந்து கொள்வது அவசியம். தலைவியை தேற்றுதல், பாசறையினுடைய இயல்பு என்ன, அந்த பாசறை அமைத்திருக்கக்கூடிய முறையில் முதலாவது யானைகளை வரிசைப்படுத்தி வைப்பது யானைப்பாகருடைய செயல் என்ன, வீரர்கள் தங்கக்கூடிய படை வீடுகள் எத்தன்மையதாக இருக்க வேண்டும், அரசனுக்கு அமைந்த பாசறை எப்படி அமைய வேண்டும், மங்கையர்கள் என்று சொல்கின்ற பொழுது மிலேச்சர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மிலேச்சியர்கள், மிலேச்சருக்கு பெண்பால் மிலேச்சியர், அந்த மிலேச்சியர்கள் கையில் தாங்கியிருக்கக்கூடிய அந்த விளக்குகள், பாவை விளக்குகள் இருக்குல்ல, அந்த பாவை விளக்குகளை ஏந்திருக்கக்கூடிய பான்மை, மெய்காப்பாளர்கள் எங்கனம் காவல் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அரசனுடைய பாசறையை, நாழிகை கணக்கர்கள் என்று சொல்லக்கூடிய அந்தந்த நேரத்தில் இத்தனை நாழிகை ஆகிவிட்டது என்று அந்த நேரத்தை கணக்கிட்டு சொல்லக்கூடிய அந்த கணக்கர்கள் பொழுதை அறிவிப்பதற்காக இருக்கக்கூடிய அந்த சூழல், அரசன் தான் படுக்கையில் கண் பொருந்தாது கண் துயிலாமல் சிந்தனையில் ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி. அடுத்து அரசனுடைய சிந்தனை எதன் வயப்பட்டிருக்கின்றது, எதை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றான் அரசன் அந்த பாசறையில் வெற்றி முழக்கம் கேட்கக்கூடிய நிலை, தலைவனுடைய பிரிவினால் தலைவி பெற்ற துயரம் அது எப்படி நீங்குகின்றது, அரசன் வெற்றியுடன் மீண்டு வந்தவுடன் அந்த மழையினால் செழித்த அந்த முல்லை நிலத்தை காணுகின்றான், அரசனுடைய தேரின் வருகை, அந்த தேரின் வருகை அவளுடைய அந்த மழை மிகுதியான கார்காலத்தில் மழை பொழிகின்றது, அந்த மழையினுடைய ஓசையானது இந்த அரசனுடைய தேரினுடைய வருகையை அவளுடைய செவியில் விழவில்லை. அந்த மழையை நினைத்துக் கொண்டும் கார்காலம் வந்து விட்டது இன்னும் தலைவன் வரவில்லை என்று அந்த எண்ணத்தோடு இருக்கின்றாளே ஒழிய, அரசன் வந்து விட்டான், அவனுடைய தேர் ஓசை, அந்த குதிரைகள் பூட்டப்பட்ட அவனுடைய தேரினுடைய ஓசை கேட்கின்றது, அது அவளுடைய காதில் விழவில்லை. நேரில் வந்த பின்னர் தான் அவளுடைய மனம் மகிழ்கின்றாள் தலைவியானவள். இந்த செய்தியை உள்ளடக்கிய மிகச் சிறந்ததொரு நூல்தான் முல்லைப்பாட்டு என்ற தலைப்பில் அமைந்த இந்த 10 பாட்டில் ஒன்றாக அமைந்திருக்கக்கூடிய அகத்திணை பாடல். இதில் முதல் எடுத்த உடனேயே அந்த நெடுநல்வாடையில் சொல்லுவார், நெடுநல்வாடையில் நக்கீரர் கூறுகின்ற பொழுது, வையகம் பனிப்ப வளநேர்வு வளை பொய்யாவானம் புதுப்பெயல் பொழிந்தன என்று பாடுவார். அதே போல இங்கும் நனந்தலை உலகம் வளை நேமியோடு வலம் பொறித்த மா தாங்கு தடக்கை நீர் செல நிமிர்த்த மால் போல என்று எடுத்த உடனே அந்த மழை, அந்த கார்காலத்தினுடைய அழகினை இங்கே சுட்டி காட்டுகின்றார் நப்பூதனார். எப்படி முகிலானது அகன்ற இடத்தை உடைய உலகம், அகன்ற இடத்தை உடைய உலகத்தை வளைத்து சங்கும் சக்கரமும் தன்னுடைய கையில் ஏந்திருக்கின்றவனாகிய சங்கு சக்கரமாகிய குறிகளை உடையவன் திருமால், திருமகளை அணைத்தவனுமாகிய அந்த வலிமையான கையை உடையவனும் மகாபலி, அதாவது நீர் செல நிமிர்ந்த மால் போல, மா தாங்கு தடக்கை, வலம் பொறித்த மா தாங்கு தடக்கை நீர் செல நிமிர்த்த மால் போல. இங்கு நீர் செல நிமிர்ந்த மால் போல என்று ஏன் சொல்லுகிறார்? இந்த இடத்துல ஒரு அவதாரத்தை சொல்லுகின்றார். திருமால் மகாபலியிடம் சென்று 3 அடி மண் வேண்டும் என்று கேட்டு செல்லுகின்றார்களே, அப்பொழுது அந்த திருமால் அந்த 3 அடி மண் வேண்டும் என்று கேட்ட பொழுது தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய நீரை தாரை வார்த்து கொடுக்கின்ற பொழுது அந்த தாரை வார்த்து கொடுத்து அந்த 3 அடி மண்ணை அளக்க இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த திருமால் எப்படி நிமிர்ந்து, திருமால் மிக உயரமான அந்த அதாவது உலகளந்த பெருமானாக விண்ணளவு உயர்ந்து உலகளந்த பெருமாளாக எப்படி இந்த உலகத்தை அளந்தானோ அந்த திருமாலை போல ஒலி முழங்குகின்ற குளிர்ச்சி உடைய கடல் நீரை பருக்கி வலப்பக்கமாக, எப்படி மேகமானது வலமாக வந்து சூழ்ந்திருந்தால்தான் மிகுதியான மழையை பொழியும், அந்த வலப்பக்கமாக எழுந்து மலைகளை இடமாக கொண்டு விரைந்து சென்று பெரிய மழையை பொழிவிக்கின்றது. அப்படி மழையை பொழிவிக்கின்ற காலம் சிறு பொழுது எது என்றால் மாலை பொழுது. அந்த மாலை பொழுதானது, அந்த மாலை நேரமானது பிரிவு துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. மழை பொழிந்த மாத்திரத்திலே தலைவிக்கு கார்காலம் வந்து விட்டதே, இன்னும் தான்
சொல்லிச் சென்றது போன்று தன்னுடைய கூற்றை மெய்ப்பிக்கின்ற விதத்தில் தலைவன் இன்னும் தன்னிடத்தில் வரவில்லையே என்ற ஏக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும், மாலை நேரம் எப்பொழுதுமே தலைவிக்கு தன்னுடைய தலைவன் வரக்கூடிய அந்த காலமாக இருக்கின்ற காரணத்தினால் அவளுக்கு மிகுதியான பிரிவு துன்பத்தை தருகின்றது. மிகுதியான துயரத்தில் இருக்கின்றாள் தலைவி என்று இவ்விடத்தில் சுட்டி காட்டுகின்றார். அப்படி அழகாக எடுத்த உடனேயே அந்த கார்காலத்தினுடைய அழகையும், அந்த முல்லை நிலத்தினுடைய கடவுள் திருமால் என்பதையும், சிறுபொழுதாகிய மாலை, இத்தனையும் அந்த முதல் 6 அடிகளிலேயே குறிப்பிட்டு விடுகின்றார் நப்பூதனர். அடுத்ததாக அப்படி வருந்தி கொண்டிருக்கின்றாள். அவள் வருந்துகின்ற அந்த வருத்தத்தை பார்த்து அவளுடைய தோழியரானவர்கள் அவளிடம் வந்து பலவிதமான, அதாவது நயமாக பேசி அவளுடைய உள்ளத்தை மாற்ற முற்படுகின்றார்கள். ஆனால் அவளுடைய மனம் வந்து அந்த மாற்றத்திற்கு செல்லவில்லை. அவளுடைய மனம் மாறவில்லை. அதே துயரத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றது. அருங்கடி மூதூர் மருங்கில் போய் யாழிசை என வண்டு ஆர்ப்ப நெல்லோடு நாழி கொண்ட நறுகை முல்லை அரும்பவிழ் அலறி தூய் கைதொழுது பெருமுது பெண்டில் விரிச்சி நிற்ப. விரிச்சி என்று சொன்னால் நமக்கு அவசியம் தெரிந்திருக்க வேண்டிய ஒன்று. அதாவது சகுனம் நிமித்தம் என்று சொல்வோம். நாம பார்க்கக்கூடிய சகுனம் நிமித்தம் என்பது வேறு. விரிச்சி என்பது தானாக அந்த வார்த்தைகள் நற்சொல்லை கேட்டல். நாம் ஏதாவது ஒண்ணு நினைச்சிட்டு போறோம். இப்ப கோயிலுக்கு போறோம்னா ஏதோ ஒன்றை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று கோயிலுக்கு செல்லுகின்றோம். என்னுடைய வீட்டுல வந்து ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்று நினைத்து செல்லுகின்றேன் என்றால் அங்கு குழுமி இருக்கக்கூடிய பக்தர்கள் யாரேனும் நல்ல செய்தியை நீ நினைச்சு வந்தது நடக்கும் அப்படிங்கிற வார்த்தை என்னுடைய காதுல விழுந்ததுன்னா அது விரிச்சி. அந்த மாதிரிதான் விரிச்சி கேட்டு வருகின்றேன் என்று அந்த பெருமுது பெண்டிர்கள் வருகின்றார்கள். இந்த விரிச்சி பற்றிய செய்தியை நற்றிணையிலும் பார்க்கலாம். திருந்திழை மகளிர் விரிச்சி நிற்ப என்று நற்றிணையில் 40வது பாடல் சொல்லப்பட்டிருக்கின்றது. குறுந்தொகையிலும் புள்ளும் ஓராம் விரிச்சியும் நில்லாம் என்றும், புறநானூற்றில் நெல் நீர் எரிந்து விரிச்சி ஓர்க்கும் செம்முது பெண்டின் சொல்லும் நிரம்பா என்று புறநானூற்றிலும் காணப்படுகின்றது. அப்ப இந்த விரிச்சி என்பது என்னவெனில், முழுமையாக அதை தெரிந்து கொள்வது அவசியம். விரிச்சி என்ற வார்த்தைக்கு இன்னொரு புதுமையான அழகான தமிழ் வார்த்தை, அகராதியில் இருக்கக்கூடிய வார்த்தை வாய்ப்புள் என்பது. வாய்ப்புள் என்ற வார்த்தை விரிச்சி என்ற நிமித்தம் என்ற பொருளை தரக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் சகுனம் என்பதை சொகுணம் என்றும் இலக்கண நூல்களிலும் இலக்கியங்களிலும் நாம் பார்க்கின்றோம். ஒரு காரியத்தை செய்வதற்காக கிளம்புவதற்கு முன்னால் அதை அறியாத ஒருவர் பேசுகின்ற நற்சொல் நம்முடைய காதில் விழுந்தால் நல்லது என்பது பழந்தமிழர்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை. அவ்வாறு காத்திருத்தல் விரிச்சி கேட்டல் எனப்படும். அவ்வாறு காத்திருந்து அந்த சொல்லை கேட்பது விரிச்சி கேட்டல் என்று சொல்வது. அந்த விரிச்சி கேட்டு வருகின்றோம் என்று புறப்படுகின்றார்கள் பெருமுது பெண்டீர். அருங்கடி மூதூர் அதாவது தலைவி வருந்துகின்றாள். கார்காலம் வந்துவிட்டது, தலைவன் வரவில்லை என்று வருந்துகின்ற நேரத்தில் தலைவியிடத்தில் இந்த கூற்றை சொல்லுகின்றார்கள். நாங்கள் விரிச்சி கேட்டு வருகின்றோம். விரிச்சி கேட்டு நிற்கின்றார்கள் பெருமுது பெண்டீர். அப்படி அரிய காவலுடைய பழமையான ஊர் அந்த ஊர் அருகில் போய் நின்று கொண்டு யாழிசையை போன்று இசைக்கக்கூடிய ஆர்ப்பரிக்கின்ற வண்டுகள், அந்த வண்டுகள் வந்து என்ன செய்கின்றன, அந்த யாழிசை போன்ற வண்டுகள் ஆரவாரிக்கின்றன. நாழியில் அந்த விரிச்சி கேட்பதற்கு எதை கொண்டு செல்வார்களாம்? முல்லை மலர்கள், முல்லை அரும்புகளை கையில் எடுத்துக்கொண்டு நன்றாக அந்த அரும்புகள் புதிதாக மலரக்கூடிய பூக்களை சிதறியும், நாழி நெல்லை கொண்டும், நிறை நாழி நெல் என்று சொல்வார்கள், அந்த நிறை நாழி நெல் எடுத்துக்கொண்டும் நறுமணமிக்க மலர்களையும் கொண்டு சென்று கடவுளை கையாலே தொழுது, கடவுளுக்கு முன்னே அவற்றை படைத்து பொதுவாகவே சங்க காலத்தில் இறைவனை வணங்குவதற்கான முறைமை என்ன என்று சொன்னால், மாலை நேரத்தில் அந்த நெல்லும் மலரும் தூவி என்றே நெடுநல்வாடியில் சொல்லப்பட்டிருக்கு. நெல்லும் மலரும் தூவி இறைவனை வணங்குவது இயல்பு. அது போன்றுதான் இங்கும் நிறை நாழி நெல் கொண்டு முல்லை மலர்களை தூவி கடவுளை கையாலே தொழுது வணங்குகின்றார்கள். அப்படி வணங்குகின்ற நேரத்தில் அவர்களுடைய காதில் விழுகின்ற வார்த்தை என்னவென்றால், அந்த வயதில் முதிர்ந்த பெண்கள் நற்சொல்லுக்காக காத்து நிற்கின்றார்கள் இறைவனுடைய தலத்தில். அப்படி இருக்கின்ற பொழுது அங்கு ஒரு ஆய்மகள் கூறுகின்ற ஆயர் மகள், ஒரு ஆயர் குலத்தை சார்ந்த ஒரு பெண், ஆய்குல பெண் வந்து சொல்லுகின்ற நற்சொல்லானது அவருடைய காதில் விழுகின்றது. என்னவென்றால், கன்றானது மாலை நேரம் ஆகிவிட்டு தன்னுடைய தாய்ப்பசு வரவில்லையே என்று கன்றுகள் தன்னுடைய கண்கள் நீர் வழியே நின்று கொண்டிருக்கின்றன, ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றன. பால் அருந்த வேண்டும் என்று ஒரு பால் அருந்த வேண்டும் என்று பசியினால் அம்மா என்று கத்துகின்ற
அந்த கன்றுகள். அதனால் அந்த அந்த அங்க இருக்கக்கூடிய ஆய் மகள் என்ன செய்கின்றாள், அந்த கன்றினை தன்னுடைய கன்றினுடைய கழுத்தில் தன்னுடைய கைகளை போட்டுக்கொண்டு பேசுகின்றாள். ஏன் வருந்துகின்றாய், உன்னுடைய தாய் இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விடுவாள், தாய் பசு வந்துரும் அப்படிங்கிறது வந்து விடுவாள், வயிறார உண்டு விட்டு உனக்கான பாலை வந்து தருவாள் என்று சொல்வது போன்று அவளுடைய கூற்று அமைந்திருக்கின்றது. அப்படி ஆய்மகள் கூறுகின்ற அந்த நற்சொல்லை கேட்ட உடனேயே தலைவி ஆற்றுப்படுத்துகின்றாள். இந்த செய்தி இப்படி கேட்டோம், விருச்சியாக அந்த நற்சொல்லாக இந்த வார்த்தை வந்து விழுந்தது எங்களுடைய காதுகளில், உன்னுடைய தலைவன் வருவான் என்று சொல்லுகின்றார்கள் அந்த முதுபெண்டிர்கள். சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி, பசலை கன்றுனா இளங்கன்று, உருதுயர் அலமரல், அலமரல் வருத்தத்தை பார்த்து ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையள். நடுங்கு சுவல் அசைத்த அப்படின்னு சொல்லும் போது, சுவல் அப்படின்னாலே என்ன பொருள் நல்லா தெரிஞ்சுக்கிறது அவசியம். அந்த சுவல் என்பது தோல், நடுங்குகின்ற தோல். அந்த நடுங்குகின்ற தோளை உடைய நடுங்கு சுவல் அசைத்த கையள், கைய அவள் கூறுகின்றாள், கைய கொடுங்கோல் கோவலர், கொடுங்கோல் கோவலர் பின்னின்று உய்த்தர இன்னே வருகுவர் தாயர் என்போள். கொடுங்கோல் கோவலர் பின்னின்று உய்த்தர அப்படின்னு சொன்னா, அந்த கொடுங்கோல் என்பது கொடுங்கோல் செங்கோலுக்கு எதிர்ச்சொல்லான கொடுங்கோல் அன்று இல்லை. கொடுங்கோல் என்பது வளைந்த கோல். தன்னுடைய கைகளில் வளைந்த கோலை கொண்டு அந்த பசுக்களை எல்லாம் ஓச்சுகின்ற, உரப்புகின்ற, ஓட்டுகின்ற கோவலர்கள், ஆடு மாடு மேய்க்கின்ற அந்த பசுக்களை மேய்க்கின்ற கோவலர்கள் பின்னே நின்று உய்த்தர அவற்றை செலுத்த இன்னே வருகுவர் தாயர், உன்னுடைய தாய் பசுக்களானது இப்பொழுது வந்துவிடும், உன்னுடைய தாய்மார்களை இப்பொழுது வந்து விடுவார்கள் என்று எல்லா கன்றுகளிடம் கூறுவது போன்று ஆய்மகள் சொல்லுகின்றாளாம். அப்படி சொன்ன அந்த நன்னர் நன்மொழி கேட்டனம், இப்படி நல்ல அழகான நற்சொல்லை விருச்சியாக நாங்கள் கேட்டு வந்திருக்கின்றோம். அதனால் நல்லோர் வாய்ப்புள், வாய்ப்புள் என்பது அந்த விருச்சி என்ற வார்த்தை. நல்லோருடைய வாயிலிருந்து வந்த அந்த விருச்சி ஆகிய வார்த்தை நாங்கள் கேட்டோம். தெவ்வர் முனை கவர்ந்து கொண்ட திரையர் வினை முடித்து வருதல் தலைவர் வாய்வது நீ நின் பருவரல் எவ்வம் களை மாயோய். மாயோன் என்றால் தலைவன், மாயோய் என்பது இந்த இடத்துல தலைவி, பெண்பாலை குறிக்கக்கூடிய வார்த்தை. மாயோய் என்ற தலைவியை பார்த்து கூறுகின்றார்கள் அந்த முதுபெண்டிர். களைவாயாக, எவ்வம் களைவாய், உன்னுடைய வருத்தத்தினால் ஏற்பட்ட அந்த துயரத்தை, தலைவனை பிரிந்த வருத்தத்தால் ஏற்பட்ட துயரத்தை நீ களைந்து விடுவாயாக தலைவியே என்று சொல்லி அந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு வந்தோம். அந்த விருச்சி கேட்டு வந்தோம். உன்னுடைய தலைவனும் தெவ்வரை, தெவ்வர் என்றால் பகைவர், தெவ்வர், ஒட்டார், ஒன்னார் எல்லாமே பகைவரை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். அந்த தெவ்வர் முனை கவர்ந்து கொண்ட அந்த போர் முனையில் திரைப்பொருளாக கவர்ந்து கொண்ட அவர்களை வெற்றி கொண்டு திரைப்பொருளாக கொண்டு நிறைய பொருள்களை கொண்டு வருவான் உன்னுடைய தலைவன், வினை முடித்து கொண்டு விரைவில் வருவான். தலைவர் வாய்வது, உன்னிடத்தில் வந்து சேர்வது என்பது மிக நிச்சயமானது. அதனால் நீ உன்னுடைய துயரத்தை களைவாயாக என்று உணர்த்துகின்றார்கள் அந்த முதுபெண்டிர்கள். அது அப்படி இருந்தும் கூட அவள் தன்னுடைய வருத்தத்தை நீக்கவில்லை. அவளுடைய கண்களிலிருந்து முத்துக்களாக நீர் உதிர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனா இவள் இப்படி இருக்க, அங்கு பாசறையில் தலைவனுடைய இயல்பு எப்படி இருக்கின்றது அழகாக எடுத்துணர்த்துகின்றார் நப்பூதனார். என்ன சொல்லுகின்றார் நப்பூதனார்? அந்த பாசறை அமைந்திருக்கக்கூடிய விதத்தை முதல்ல அந்த பாசறையை காவல் காப்பது எவை என்று சொன்னால், பாசறைக்கான இடத்தை எப்படி தேர்ந்தெடுப்பார்கள் என்று சொன்னால், மிகப்பெரிய கானகம், வேடுவர்கள் பலரும், அதாவது மிகப்பெரிய காட்டு, ஆறு சூழ்ந்த மிகப்பெரிய காடு. அந்த காட்டை பிடவு செடிகளும் பசுமையான புதர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த கானகத்தை, வேட்டுவர்களுடைய சிறிய வாயிலை உடைய அந்த அரணாக இருக்கக்கூடிய அந்த கானகத்தை முழுவதுமாக அழித்து முட்களை இட்டு, முதல்ல என்ன செய்வார்கள், முட்களை வேலியாக இடுவார்கள். பெரிய மதில் சுவர் கட்டுற மாதிரி முட்களை வேலியாக இட்டு, மதில் அந்த முட்களையே வேலியாயிட்டு, அதுதான் மதில், அது பாசறைக்கு மதில் அதுதான். அப்படி மதிலாக கட்டி திரை ஒலிக்கின்ற அந்த அலை ஓசை எழக்கூடிய அந்த கடல் போன்று இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாசறை என்ன செய்வார்கள், அவர்கள் கட்டி முடிப்பார்கள். அப்படி பாசறையை கட்டினார்கள் அந்த மன்னனுடைய படை வீரர்கள். அது முதன்மையாக அமைந்திருப்பது, முதல்ல அந்த மதிலாக இருப்பது எது என்று சொன்னால், பாசறையுடைய மதில் எது என்று சொன்னால் முட்செடிகள், அந்த பெரிய பெரிய முள் மரங்களை வெட்டி அவற்றையே வேலியாக அமைத்து மதிலாக அமைத்திருப்பார்கள். அடுத்ததாக அந்த பாசறையின் நார்ச்சந்தி அமைந்திருக்கும். அந்த பாசறைக்கு நார்ச்சந்தியிலும் யானைகளை நிறுத்தி வைத்திருப்பார்கள். அந்த யானைகளும் கூட எப்படிப்பட்ட யானைகள் என்று சொன்னால்,
மிகச்சிறந்த அதாவது மதநீர் ஒழுகக்கூடிய பெரிய பெரிய தந்தங்களை உடையதான மிகச்சிறந்த வலிமை மிக்கதாகிய அந்த களிறுகள் நின்று கொண்டிருக்கும். அந்த களிறுகளும் கூட என்ன செய்யுமாம், தான் எதற்காக காவல் காத்து கொண்டிருக்கின்றோம் என்பது போன்று அவற்றுக்கு மிகச்சிறந்த நுட்பமான அறிவு மிக்கவை அந்த களிறுகள். தாங்கள் காவல் காத்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்த களிறுகள் தாங்கள் உண்ணவும் மறந்தன என்று சொல்லுகின்றார் இங்கே நப்பூதனர். அதற்கென்று அந்த அதற்கென்று வைத்திருக்கக்கூடிய உணவாக கரும்பு மற்றும் நெற்பயிர், அதற்கு இருக்கக்கூடிய அந்த தழை, அதிமதுர தழைகள், இவற்றையெல்லாம் கூட உண்ணாமல் முழுவதுமாக தாங்கள் காவல் காப்பதற்கு தான் நின்று கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி வைத்தார் போன்று அது தன்னுடைய செயலை ஆற்றுகின்றது அப்படின்னு சொல்வார். அதைத்தான் இங்கு உவலை கூரை ஒழுகிய தெருவில் கவலை முற்றம் காவல் நின்ற தேம்படு கவுள சிறுகண் யானை ஓங்கு நிலை கரும்பொடு கதிர்மிடைந்து யாத்த வயல் விளை இன்புலகு உண்ணாது இன்குலகு உண்ணாது நுதல் துடைத்து அயில் நுனை மறுப்பின் தம் கையிடை கொண்டன கவை முள் கருவியின் வடமொழி பயிற்சி கல்லாய் இளைஞர் கவளம் கைப்ப. அதாவது அது உண்ண மறந்து அது உண்ணாது இருக்கின்றது. தன்னுடைய செயல் என்னதான் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்று சொன்னால், அது கவுள் அப்படின்னு சொன்னா கன்னம், தேம்படு கவுள சிறுகண் யானை என்றால் இந்த இடத்தில் அந்த மதம் பாய்கின்ற கன்னத்தை உடையதாகிய மதநீர் ஒழுகின்ற கன்னத்தை உடையதாகவும் சிறு கண்களை உடையதாகிய யானை நின்று கொண்டிருந்தது. அது எப்படி இருந்தது என்று சொன்னால், உயர்ந்து வளர்ந்த கரும்பை தின்னவில்லை, அதிமதுர தழைகளை உண்ணவில்லை, மற்றும் வயலில் விளைந்த நெற்கதிர்கள் இவற்றையெல்லாம் நெருக்கமாக சேர்த்து கட்டப்பெற்ற அந்த உணவினை தான் உண்ணாமல் அவற்றை தன் நெற்றியில் தடவிக்கொண்டு அந்த அவற்றையெல்லாம் எடுத்து தன்னுடைய நெற்றில் ஏன் தடவிக் கொள்கின்றது என்றால், அந்த மதநீர் ஒழுகின்றது, அதில் வண்டுகள் பாய்கின்றன. அந்த வண்டுகளை ஓட்டுவதற்காகத்தான் அந்த நெற்பயிரையும் கரும்புகளையும் தன்னுடைய துதிக்கையில் கொண்டு அவற்றை ஓட்டுகின்றனவாம். அதனால் அந்த துதிக்கையும் கூட தன்னுடைய கொம்புகளின் மீது வைத்திருந்தன என்று சொல்லுகின்றார். தன் தும்பிக்கையை தந்தங்களின் மீது வைத்துக் கொண்டிருந்தது, தன்னுடைய செயலை செய்யாது தன்னை மறந்திருந்தன என்று சொல்லுகின்றார். அந்த நேரத்தில் அந்த யானை பாகனுக்கு ஒரு கவலை என்ன என்றால், தன்னுடைய யானைகள் உணவுண்ணாமல் இருந்தால் என்ன செய்வது என்று அறிந்து அவன் என்ன செய்தான், வடமொழியை கற்காத இளைஞன் யானையிடம் வடமொழி சொற்கள் சிலவற்றை கூறுகின்றான். தன் கையில் அந்த கூர்மையான கருவியை கொண்டு அந்த யானையை ஓட்டுவதற்காக இருக்கக்கூடிய அந்த கூர்மையான கருவியை தன் கையில் கொண்டு அந்த யானையிடம் வடமொழி சொற்கள் சிலவற்றை கூறி அதற்கு புரிகின்றார் போன்று அந்த உணவு கவளங்களை கையில் கொடுத்து உண்ண சொல்லுகின்றான். இப்படிப்பட்டதாக இருக்கக்கூடிய யானைப்படை அடுத்ததாக முதலில் அந்த முள் மரங்களை வேலியாக வைத்திருக்கின்றார்கள். அடுத்து நார்ச்சந்தியில் யானைப்படை காணப்படுகின்றது. அந்த பாசறைக்கு காவலாக அந்த யானைப்படைக்கு அடுத்து இருக்கக்கூடியது பாசறையில் வீரர்களுடைய அரண்கள் எப்படி அமைந்திருந்தன என்று சொல்லுகின்றனர். அந்த பாசறையில் அரண்கள் அமைந்திருக்கக்கூடிய விதம், ஆங்காங்கு அவர்களுடைய வில் வீரர்கள் தங்களுடைய வேல் வீரர்களும் சரி வில் வீரர்களும் சரி தங்களுடைய கேடயத்தோடு கூடிய வில்லை தங்களுடைய வேலை ஊன்றி கேடயத்தை அதில் சேர்த்து இயற்றப்பட்ட வளைந்த வில்லாகி அரணே காவலாக அமைத்திருக்கின்றார்களாம். எப்படி பாருங்கள், அதாவது ஆடையை காவிக்கல்லில் தோய்த்து உடுக்கக்கூடிய விரதங்களை செய்யக்கூடிய ஒரு பார்ப்பான் முக்கோலில் உடையினை தொங்க வைத்ததை போல நல்ல போரில் புறமுதுகு காட்டி ஓடாமைக்கு காரணமாக இருக்கக்கூடிய வலிமையான வில்லை குத்தி இருக்கின்றார்கள். அந்த வில்லேந்தியவர்கள் வில்லை அடுத்த வரிசையாக குத்தி அவற்றிலே துணிகளை தொங்கவிட்டு கூடாரமாக தூண்களை நாட்டி கயிற்றை இழுத்து கட்டின இடத்தில் பூ வேலைப்பாடு அமைந்த அழகான கை வேல்களை ஊன்றி கேடயத்தையும் பிணித்து வைத்திருக்கின்றார்கள். இது எதற்காக அமைந்தது அப்படின்னு சொன்னா, அந்த வளைந்த வில்லாகிய அரணே அந்த பாசறைக்கு காவலாக அமைந்திருக்கின்றது என்று அந்த விற்களை வரிசையாக அமைத்திருக்கக்கூடிய முறை இது அந்த பாசறையில் வீரர்களுடைய அரண்கள் இப்படி அமைந்திருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக பாசறையில் மன்னனுக்கு என்று தனியிடம், முதல்ல முள்வேலி, இரண்டாவது யானைப்படையை வரிசையாக அமைத்திருக்கக்கூடிய விதம் நார்ச்சந்தியிலும், மூன்றாவது வில்லும் வேலும் ஏந்திருக்கக்கூடிய வீரர்கள் தங்களுடைய அரண்களை எப்படி அமைத்திருந்தார்கள், அவர்களெல்லாம் தாண்டிதான் மன்னனை போய் பார்க்க முடியும். அத்தனையும் மீறித்தான் மன்னனுடைய பாசறைக்கு செல்ல முடியும். அந்த அளவுக்கு பாதுகாப்பாக ஒரு மன்னன் இருப்பான். இங்கு தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அவன் இருக்கின்றான் அந்த பாசறை.
அதை சொல்லுகின்றார் இவ்விடத்தில். அந்த பாசறையில் மன்னனுக்கு என்று இருக்கக்கூடிய தனி இடத்தை 2 அடிகளில் அப்போதனார் பாடுகின்றார். வேறுபல் பெரும்படை நாப்பண் வேறு ஓர் நெடுங்கால் கண்டம் கோலி அகம் நெடுங்கால் கண்டம் கோலி அகம் நேர்வு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பல்வேறு பெரும் படைகளுக்கு நடுவே நீண்ட குத்துக்கோள்களை எல்லாம் நட்டது மட்டுமல்லாமல் பல்வேறு நிறங்களை உடையதாக திரைச்சீலையால் பகுதிகளாக பிரித்து வைத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படி வைத்திருக்கின்ற அந்த மன்னனுடைய இருப்பிடத்தில் அந்த மன்னனுடைய பாசறையிலும் இன்னும் சில காவல்கள் இருந்தன. என்ன என்றால், முதல்ல விளக்கேற்றும் பெண்கள் நின்று கொண்டிருந்தார்கள். மன்னனின் இருப்பிடத்தில் அந்த பாசறையில் விளக்கேற்றும் பெண்கள் இரவு பகல் எது என்று தெரியாதபடி, அதாவது இரவையே பகலாக்கக்கூடிய விதத்தில் ஒளிமிக்க மிகச்சிறந்த திண்மையான கைப்பிடி உடைய வாளினை கலந்த நிறத்தை உடைய அந்த கைப்பிடி உடைய வாளினை என்ன செய்தார்னா அவருடைய கச்சோடு சேர்த்து கட்டியிருந்தார்கள். பெண்கள்லாம் சும்மா வெறுமனே விளக்கேந்தி கொண்டு நிற்கவில்லை. அந்த விளக்கேந்துகின்ற பெண்களும் கூட ஏதேனும் ஆபத்து வந்தால் உடனடியாக கச்சிலிருந்து வாளை எடுத்து போர் புரியக்கூடிய விதத்தில் தங்கள் வலிமை மிக்கவர்களா, போரிடக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களா அந்த பெண்கள் இருந்திருக்கின்றார்கள் என்று குறிப்பிடுகின்றார் நப்பூதனர். முன் கையில் சில வளையல்கள் அணிந்திருக்கின்றார்கள். அழகிய கூந்தலுடைய பெண்களாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பெண்கள் இரவையே பகலாக்கக்கூடிய அந்த ஒளிமிக்க விளக்குகளை கையில் ஏந்திருக்கின்றார்கள். ஒளி தரக்கூடிய விளக்குகளை ஏந்திருக்கின்றார்கள். தங்களுடைய கச்சில் அழகாக அந்த வாளினை ஏந்தி இருக்கின்றார்கள். வாளினையும் சேர்த்து கட்டி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் எப்பொழுதெல்லாம் எண்ணெய் தீர்கின்றதோ எண்ணெய் ஊற்றியும் திரியை அவ்வப்பொழுது திரியை தூண்டிவிட்டு கொண்டும் இருக்கக்கூடியவர்கள். அந்த தீ அணைகின்ற பொழுதெல்லாம் மீண்டும் அந்த தீ கொளுத்தியும் நெருப்பினை கொளுத்தியும் தங்களுடைய செயலில் மிகுதியான கவனத்தோடு இருக்கின்றார்கள். இது அந்த பெண்கள் யார் என்று சொன்னால் யவன பெண்கள். கிரேக்க நாட்டிலிருந்து கொண்டு வந்தவர்கள் தான் அந்த யவன பெண்கள். அந்த யவன பெண்கள் தான் இந்த செயலை செய்கின்றார்கள். நெடுநல் வாடையிலும் யவனர் இயற்றிய வினை மான் பாவை கையேந்தும் ஐ அகல் நிறைய நெய் சொரிந்து என்று நெடுநல் வாடையில் காணப்படுகின்றது. அப்படி தங்களுடைய அந்த பாவை விளக்கின் கையில் இருக்கக்கூடிய அந்த அகலில் எப்பொழுதெல்லாம் தீ அணைகின்றதோ அப்பொழுதெல்லாம் நெருப்பை கொளுத்தி கொண்டும் இருக்கக்கூடிய அந்த பாவை விளக்குகளை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய பாவையர் நிற்கின்றார்கள். அடுத்ததாக பாசறையில் காவலாளர்கள், மெய்க்காவலர்கள் என்று சொல்வோம். அந்த மெய்க்காவலர்கள் எப்படிப்பட்டவர்னா, நம்ம அவர் மெய்ப்பொருள் நாயனார் கதையில் படிச்சுப்போம். முத்தநாதன் வருகின்றான். தத்தனை போன்ற மெய்க்காவலர்கள். தத்தன் தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, அரசனை காப்பாற்ற வேண்டும் என்று வருவான். அந்த முத்தநாதன் வஞ்சத்தோடு சென்று மன்னனை கொல்லுகின்றான் இல்லையா, அந்த மாதிரி. அந்த மெய்க்காவலன் என்றால் வயது முதிர்ந்தவர்கள், கொஞ்சம் வயது கூடியவர்களா இருப்பாங்க, அறிவுத்திறன் மிக்கவர்களாக திகழ்வார்கள். அப்படிப்பட்ட மெய்க்காவலர்கள் என்று கூறுகின்றார் நப்பூதனர். நெடுநா ஒன்மணி நிழத்திய நடுநாள் அதிரல் பூத்த ஆடுகொடிப்படார் சிதர் வரல் அசை வழிக்கு அசை வந்தாங்கு துகில் முடித்து போர்த்த தூங்கல் ஓங்கு நடைபெரு மூதாளர் ஏமம் சூழ. நடைபெரு மூதாளர் அதாவது நல்ல ஒழுக்கத்தை உடைய ஓங்கு நடைபெரு மூதாளர் அப்படின்னா, ஓங்கு நடை என்றால் இந்த இடத்துல நடை என்பது ஒழுக்கத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. அந்த நடை என்பது ஒழுக்கத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்படி அவர்களுடைய துகில் முடித்து, துகில் என்பது அவர் தலைப்பாக இணைந்திருக்கிறார்கள். முல்லை மலரை போன்று வெண்மையான தலைப்பாகையை தங்களுடைய தலையில் சூடிக்கொண்டும் தலைப்பாகை கட்டிய உடம்பை போர்த்திய நல்ல ஒழுக்கத்தை உடைய காவல் பணியை புரியக்கூடிய வயதானவர்கள், மிகுந்த வயதானவர்கள். அவர்கள் மெய்க்காப்பாளர்கள். அவர்கள் அந்த மன்னனை காத்து கொண்டிருக்க காவல் காக்கும்படியாக இருக்கின்றார்கள். அதோடு அந்த மெய்க்காவலர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுதும் கூட பாசறையில் படைஞர் இனி துயில் கொள்க என்பதன் பொருட்டு மணி ஒலிப்பு. அதாவது அந்த பாசறையில் படைஞர் துயில் கொள்க என்று மணி ஒலிக்குமாம். அதே போன்று இந்த மன்னனும் கூட வேறு சிந்தனை இல்லாமல் முழுவதுமாக தன்னுடைய ஓய்வெடுக்கின்ற பொழுது எப்படி ஓய்வெடுக்கக்கூடிய காலம் என்ன, அவனுடைய நேரத்தை கணக்கிட்டு இத்தனை நாழிகை ஆகிவிட்டது, தாங்கள் இந்த செயலை செல்லம் என்று சொல்வது போன்று அவ்வப்பொழுது உணர்த்தக்கூடிய அந்த கணக்கர்களும் இருப்பார்கள் என்பதை அடுத்ததாக சொல்லுகின்றார். அந்த மெய்க்காவலர்களுக்கு அடுத்து நாழிகை கணக்கர்கள் இருக்கின்றார்கள். அந்த நாழிகை கணக்கர் என்பதற்கான வார்த்தை குறுநீர் கண்ணல். அந்த நாழிகை கணக்கிடுவதற்கென்று அந்த நுண்மணல் இட்டு, ஒரு சிறு பாத்திரத்தில் நுண்மணல் இட்டு சிறுக 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 அந்த மணல் விழும்.
அந்த மணல் விழுகின்ற அந்த மணலினுடைய அளவை கொண்டு எத்தனை நாழிகை ஆனது என்று கணக்கிடுவார்கள். அது போன்று ஒரு பாத்திரத்தில் நீரை வைத்து அந்த நீர் சிறிது சிறிதாக சொட்டக்கூடிய விதத்தில் வைத்திருப்பார்கள். அதற்கு பேர் குறுநீர் கண்ணல். குறுநீர் கண்ணல்னா சிறிய அளவில் நீர் உள்ள உன்னுடைய வட்டிலில் இன்ன நேரம் காட்டுகின்றது என்று சொல்லுவார்களாம் அந்த கணக்கர்கள். நாழிகை அளந்தறியக்கூடிய பொய்க்காதவர்கள், பொய் சொல்லாதவர்கள், சரியான நேரத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்கள், மன்னனை வணங்கி அந்த கூப்பிய கையினை உடையவர்களாகவும் அவனை வாழ்த்தியும் சொல்ல வேண்டும். எப்ப பார்த்தாலும் அந்த மன்னனை வாழ்த்துவது என்பது இயல்பு இல்லையா? மன்னனை பார்த்து அவனிடம் என்ன செய்தியை சொல்ல வந்தாலும் மன்னனை வாழ்த்திவிட்டு தாங்கள் சொல்ல வந்த காரியத்தை உணர்த்துவார்கள். அப்படி வாழ்த்திவிட்டு மோதும் அலைகளை உடைய கடலால் சூழ்ந்த இந்த உலகத்தை வெற்றி கொள்வதற்குரிய சிறப்பான போர்த்திறம் மிக்கவனே என்று சொல்லி வெல்வதற்குரியவனே என்று கூறி சிறிய அளவில் நீர் உள்ள உன்னுடைய வட்டிலில் இன்ன நேரம் என்று காட்டுகின்றது என்று சொல்லுவார்களாம். அப்படி அந்த நாழிகை கணக்கர்கள், ஒரு நாழிகை என்பது 24 நிமிடம். அப்படி அந்த ஒரு நாழிகை முடிந்த உடனே அதை எடுத்து சொல்லணும் மன்னனுக்கு. அப்படிப்பட்ட நாழிகை கணக்கர்கள் இருந்தார்கள். அடுத்ததாக இருக்கின்றவர்கள் மன்னன் இருப்பிடத்தில் யவனர்கள் இருக்கின்றார்கள். அந்த யவனர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அழகாக சொல்லுகின்றார் இங்கே. அதாவது மத்தியை வளைய மறிந்து வீங்கு செறிவுடை மெய்ப்பை புக்க வெறுவரும் தோற்றத்து வலிபுணர் யாக்கை வன்கண் யவனர் புலித்தொடர் விட்ட புனைமான் நல்லில் திருமணி விளக்கம் காட்டி திண் ஞான் எழினி வாங்கிய ஈர் அறை பள்ளியுள் உடம்பின் உரைக்கும் உரையா நாவின் படம் புகு மிலேச்சர் உழையராக. அந்த மிலேச்சர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னா வாய் பேசாதவர்களாக இருப்பார்கள், காது கேட்கும். அதாவது அவ்வப்பொழுது அமைச்சர்களுக்கும் மன்னனுக்கும் ஏதாவது சில பேச்சுவார்த்தைகள் நடக்கும். இந்த போர் பற்றிய செய்திகளை கலந்துரையாடுகின்ற பொழுது அந்த செய்திகள் ஒருவேளை இந்த மிலேச்சர்களுடைய காதில் விழ நேரிட்டால் அந்த செய்தி வேறிடத்தில் யாரிடமா சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக அந்த வாய் பேசாத ஊமையர்களை அங்கு வைத்திருப்பார்கள். எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் பாருங்கள். அப்படி படம் புக, அதாவது ஒரு உடம்பின் உரைக்கும் உரையானாவின் உடம்பின் அதாவது சைகைகளால் காட்டி அந்த தங்களுடைய கை சைகைகளால் கூட சொன்னவற்றை எடுத்து சொல்ல முடியாதவாறு தங்களுடைய அந்த வாய் பேசாத, ஆனா என்ன அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடை உள்ளறையாகி அந்த பள்ளி அறையின் கண் சட்டை அணிந்த ஊமை மிலேச்சர்கள் காவலாக இருப்பார்கள். அந்த மிலேச்சர் ஏன் பேர் வந்ததுன்னா பலுசிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பிலேச்சர் என்பதுதான், அந்த பலுசிஸ்தானத்திலிருந்து வந்தவர்கள் தான் இந்த மிலேச்சர்கள். அந்த பலுசிஸ்தானம் என்பதுதான் பிலேச்சர் என்பது பொலேச்சர் என்று அடுத்து மிலேச்சர் என்று மருவியது என்று கூறுவார்கள். அந்த மிலேச்சர்கள் தான் உழையர்களாக காவலர்களாக இருக்கின்றார்கள். அதுவும் முக்கியமா இன்னொரு இடத்துல சொல்லுகின்ற பொழுது அந்த குதிரை சவுட்டுகின்ற சவுக்கை இருக்கு இல்லையா, அந்த குதிரை சவுக்கை வளைத்து மடக்கி அது தன்னுடைய ஆடைகளையே கட்டி இருப்பார்கள். அப்படி கட்டிய சட்டையையும் அச்சம் தோன்றுவதற்கு காரணமான தோற்றத்தையும் உடைய வலிமையான உடம்பையும் வலிய தோற்றத்தையும் வலிமையான ஆஜானுபாகமான தோற்றத்தோடு இருக்கக்கூடிய கொடூரமான கிரேக்கர்கள் புலிச்சங்கிலியை தொங்கவிட்டு கொண்டு அந்த நல்ல இல்லத்தில் அந்த மன்னன் இருக்கக்கூடிய அந்த பாசறையில் அழகான மணியை போன்ற விளக்கை எரிய வைத்துக் கொண்டிருப்பார்கள். மாணிக்க மணியை போன்ற அழகான ஒரு ஒளி தரக்கூடிய விளக்குகளை எரிய வைத்துக் கொண்டு அந்த பாசறை காவல் காத்து கொண்டிருப்பார்கள் கிரேக்கர்கள். அந்த கிரேக்கர்களுக்கு அடுத்துதான் இந்த மிலேச்சர்கள், வாய் பேச முடியாத மிலேச்சர்கள் இருப்பார்கள். அப்போ அவர்களை தாண்டி இந்த மிலேச்சர்களை தாண்டி இந்த கிரேக்கர்களுக்கு வராது, கிரேக்கர்களுக்கு தாண்டி எந்த ஒரு செய்தி அங்கிட்டு போகாது. எந்த ஒரு செய்தியும் அந்த பாசறை நின்று வெளியே செல்லாத விதத்தில் அந்த பாசறையானது அவ்வளவு பாதுகாப்பாக அமைந்திருக்கின்றது. எப்படி பாருங்களேன், அந்த காலத்திலேயே நப்பூதனார் நேரடியா நின்று பார்த்தது போல செவியுற்றிருக்கலாம், ஒருவேளை நேரடியாக கூட பார்த்திருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த காட்சியை நம் கண் முன்னே கொண்டு காட்டுகின்றார். இவ்வளவு பாசறையானது இவ்வளவு பாதுகாப்பா இருக்குமா என்று எல்லோரும் ஐயுறும் வகையில் அதாவது ஆச்சரியப்படும் வகையில் அமைந்திருக்கக்கூடிய பாசறை. அந்த மன்னனுடைய பாசறையில் இருக்கக்கூடிய மிலேச்சர் அப்படிப்பட்டவர்கள் என்று கூறி அந்த மிலேச்சர்கள் தான் பெலுசிஸ்தானத்திலிருந்து வந்தவர்கள். பெலூச்சர் என்பது மிலேச்சர் என்று தெரிந்து வழங்கிற்று என்று சோமசுந்தரனார் உரையிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அந்த மிலேச்சர் கூட துருக்கர் இனத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த மிலேச்சர்கள் முதலிய பிற நாட்டினரையும், யவனர்கள் மிலேச்சர்கள் என்று பிற நாட்டினர்களையும் தம்முடைய தமிழக
அரசர்கள் என்ன செய்தார்கள், தங்களுடைய அரண்மனையில் அகப்பணி செய்வதற்கான அந்த பணிகளை ஆற்றி வந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகின்றோம் இந்த இடத்துல இருந்து. அடுத்து அப்படி அந்த பாசறையில் இருக்கின்றான் மன்னன். அவனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இங்கு தலைவனுடைய நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால், தன்னுடைய அவளுக்கு என்ன கவலைன்னா, தலைவன் வரணும், கார்காலம் வந்துருச்சு, மழை பொழிந்து விட்டது, அவன் இன்னும் வரவில்லை என்ற கவலை மாத்திரம் தானே ஒழிய இந்த மன்னனுக்கு பல கவலைகள். அந்த போருக்கு சென்ற இடத்தில் போரில் வெற்றி கொள்ள வேண்டும், திரைப்பொருளை எல்லாம் கொண்டு வரணும், அது கார்காலத்திற்கு வந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கின்றோம், இன்னும் போகவில்லை என்ற வருத்தம் அதுவும் இருக்கும் ஒரு ஓரத்துல. இருந்தாலும் அவனுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது என்பதை ஒரு 10 வரிகளில் சொல்லுகின்றார் நப்பூதனார். மன்னன் போரினை போரினை விரும்பக்கூடியவன் மன்னன் என்பதனால் அவனுக்கு உறக்கம் வரவில்லை. பல சிந்தனைகள் அவனுடைய உள்ளத்தில் வந்து ஓடிக்கொண்டிருக்கின்றன, மனத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. பகைவர்கள் என்னென்ன எண்ணங்கள், அவனுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கின்றது என்று சுட்டி காட்டுகின்றார் பாருங்கள். அந்த பகைவர்கள் எரிந்த வேல் பாய்ந்த காரணத்தினால் தங்களுடைய பெண் யானைகளை எல்லாம் மறந்த ஆண் யானைகளை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தார். ஆண் யானைகள் மீது அந்த வேல் பாய்ந்தது, அவை தன்னுடைய பெண் யானைகளை பிரிந்து வந்திருக்குமே என்று அந்த ஆண் யானைகளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஆண் யானைகள் இறந்துபட்டன, பெண் யானைகளுடைய நிலை என்னாவது என்று அப்படி சிந்தித்தான். மற்றொரு புறத்தில் அந்த யானைகளுடைய பருத்த தும்பிக்கைகள் வந்து வெட்டுப்பட்டு கீழே கிடந்தன, பாம்பு துடித்தார் போன்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த போரில் தேன் பாயக்கூடிய வஞ்சி மலர்களை அணிந்திருக்கக்கூடிய வஞ்சி மலர் வந்து எதற்கு அடையாளம்னா போருக்கு செல்வது. அப்படி வஞ்சி மாலைக்கு நல்ல வெற்றியை உண்டாக்கக்கூடிய விதத்தில் தன்னுடைய மறவர்கள் போர் புரிந்தார், தன்னுடைய வீரர்கள் போர் புரிந்தார்கள். எதற்காக? செஞ்சோற்று கடனுக்காக அந்த வீரர்கள் போர் புரிந்தார்கள். அந்த செஞ்சோற்று கடனுக்காகவே அழிந்த தன்னுடைய மறவர்களை பற்றி சிந்திக்கின்றான் அந்த மன்னன். முதல்ல யானைப்படைகளை, பெண் யானைகளை யோசித்தான். அடுத்ததாக மறவர்களை பற்றி சிந்திக்கின்றான். மூன்றாவதாக அவனுடைய உடம்புக்கு காவலாக அதாவது குதிரைப்படையை சிந்திக்கின்றான். குதிரைகளானது அதனுடைய மேல வந்து பரிசைன்னு சொன்னா மேல ஆடைகள் அணிந்திருக்கும். அந்த முகத்திலும் சரி உடம்பிலும் சரி அந்த அம்புகள் துளைக்காமல் பரிசை அணிந்திருக்கும். அந்த பரிசை மறுத்து கொண்டு கூர்மையான நுனியை உடைய அம்புகளானது துளைக்கின்றன. துளைத்த காரணத்தினால் அந்த குதிரைகள் என்ன செய்யவில்லை, தங்களுடைய செவியை சாய்த்து கொண்டு தாங்கள் உண்ணவும் மறந்து வருந்தி கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய குதிரைகளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தான். அப்படி சிந்தித்துக் கொண்டு ஒரு கையை படுக்கையின் மீது ஒரு கையை இப்படி தாங்கிக் கொண்டு மற்றொரு கையை படுக்கையில் வைத்துக் கொண்டு இந்த கையில் கடகம் அணிந்திருக்கின்றான். கடகம்னா கங்கணம். அந்த கங்கணம் அணிந்த கையை இப்படி சாய்த்து கொண்டு படுத்திருக்கின்றான். ஒரு திருமால் எப்படி பள்ளி கொண்டிருப்பாரோ அந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் மன்னன் படுத்துக் கொண்டிருக்கின்றான். இப்படி சிந்தித்து பலவிதமான எண்ண ஓட்டங்களுக்கு இடையே மன்னனுடைய நிலை இப்படி இருக்கின்றது அப்படின்னு சுட்டி காட்டுகின்றான். அப்படி இருக்கின்றது. அப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மன்னன் பகைவரை குறித்து அந்த வாளை கொண்ட தன்னுடைய வலிமையான கையினால் பகைவரை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மன்னன் வாள் கொண்டு வலிமையான கையினால் வெற்றி கொள்ள வேண்டும், அது மட்டும் இல்லாம ஒளியுடைய வஞ்சி மாலைக்கு ஒரு வெற்றியை உண்டாக்கி தர வேண்டும் என்றும் பகை அரசர்களை நடுங்கச் செய்யும்படியான முரசு முழங்கக்கூடிய பாசறையில் தான் இனிமையாக உறங்கிக் கொண்டிருந்தான் அந்த மன்னன். எப்படியா வெற்றி கொள்ள வேண்டும், தான் அடுத்த நாள் போரில் வெற்றி கொள்ள வேண்டும், தன்னுடைய வாளுக்கு சரியான ஒரு பாடம், தன்னுடைய வாளுக்கு வேலை தர வேண்டும் என்று நினைத்து கொண்டும் இனிமையான உறக்கத்தில் இருக்கின்றான் மன்னன். அந்த இனிமையான உறக்கத்தில் இருக்கின்ற மன்னனை காணாது துடிக்கின்றாள் தலைவி. அந்த பாசறையில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடக்கின்றன என்று சொல்லி அவனை காணாது வருந்துகின்றாள் தலைவி. அதனால் துயரப்பட்டு அவளுடைய மனதை ஆற்றுப்படுத்த நினைப்பும் கூட ஆற்ற முடியாது வருந்தி கொண்டிருக்கின்றாள். காரணம் என்ன என்றால் அந்த அவளுடைய அதான் நெஞ்சாற்றுப்படை என்று நெஞ்சை ஆற்றுப்படுத்த அந்த வார்த்தை இங்கு இடம்பெறுகின்றது. நெஞ்சை காணாள் துயர் உழந்து நெஞ்சை ஆற்றுப்படுத்த நிறைய தபு புலம்போடு என்று இந்த அடியில் 81வது அடியில் அந்த வார்த்தையை அந்த செய்யுள் வரி வந்து 81வது செய்யுள் வரியில் நெஞ்சை ஆற்றுப்படுத்த என்ற அந்த செய்யுள் வரியை நப்பூதனார் வைக்கின்றார். அப்ப நெஞ்சை ஆற்றுப்படுத்துவதற்கு முடியாத காரணத்தினால் தன்னுடைய கைகள்ல வந்து தலைவனை நினைத்து வருந்தினதனால் கை வளையல்கள் வந்து நிகழ்கின்றன. பெருமூச்சு விடுகின்றாள். அந்த அம்பினால் குத்தப்பட்ட மயிலை போன்று நடுக்க முறுகின்றாள். அவள் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்களால் நிகழ்ந்து போகின்றன. பாவை விளக்கில் பருத்த சுடர், அதாவது ஒரு விளக்குன்னு சொன்னா அது மெலிதா எரிந்து கொண்டே இருக்கும். அது பருத்த சுடர் எரிந்தால் அந்த எண்ணெய் திருந்து விட்டது என்பதற்கு அடையாளம். அப்படி பருத்த சுடர் எரியும்படியாகவும்
7 அடுக்கு மாளிகையில் அந்த மழை பொழிகின்றதுல கார்காலத்து மழை பொழிந்தது என்று முதல்ல பார்த்தோம். அந்த மழை நீரானது ஆங்காங்கு விழுகின்றது. ஆங்காங்கு விழுந்து பலவாக விழுந்த அந்த நீரானது ஓரிடத்தில் திரண்டு அருவியாக இனிய இசையோடு விழுகின்றது. அதை கேட்டவாறு கிடந்தாள் அந்த தலைவியாகிய அரசி. அவளுடைய காதுகள் நிரம்பும்படியாகத்தான் அந்த மழையினுடைய ஓசை இருந்ததை ஒழிய எது நினைக்கவில்லை. தலைவனானவன் போரில் வெற்றி பெற்று திரும்பி வருகின்றான். அந்த ஓசை அவளுக்கு கேட்கவில்லை. வென்று பிறர் வேண்டு புலம் கவர்ந்த ஈண்டு பெரும் தானையோடு விசயம் வெல்கொடி உயரி வலன் ஏர்பு வயிறும் வளையும் ஆர்ப்ப என்று பாடி, வெற்றி அடைந்து பகையரசர்கள் விரும்பக்கூடிய நிலங்களை எல்லாம் கவர்ந்து கொண்டு பெரிய படையோடு வெற்றியால் உயர்த்தப்பட்ட வெற்றி கொடியை ஏற்றிக்கொண்டு என்ன செய்கின்றான்? வெற்றிக்கு பொருந்தும்படியான அந்த சங்கு ஒலிக்கின்ற சங்கும் முழங்குகின்றது. அதே நேரத்தில் ஊது கொம்பும். வயிர் என்றால் வலன் ஏர்பு வயிறும் வளையும் ஆர்ப்ப. வயிர் என்றால் ஊது சங்கு, வளை என்றால் ஊது கொம்பு என்பது வயிர், வளை என்றால் சங்கு. இந்த 2 முழங்குகின்றன. வெற்றியினுடைய அடையாளமாக வெற்றிக்கு பொருத்தமாக ஊது கொம்பும் நீண்ட சங்கும் முழங்குகின்றன. அந்த நீண்டு காணப்படக்கூடிய அந்த ஊது கொம்பும் சங்கு முழங்குகின்ற அந்த ஒலியை கேட்கின்றாள். அந்த ஒலி கேட்ட மாத்திரத்தால் இவளுடைய மனமானது மகிழ்கின்றது. அந்த கார்பருவத்தில் முல்லை நிலம் எப்படி இருந்தது என்பதையும் அடுத்து சுட்டி காட்டுகின்றார் புலவர். அப்படி அந்த மன்னன் வருகின்றான். அந்த அதாவது ஊது கொம்பும் அந்த சங்கும் முழங்கும்படியாக வருகின்றான். அந்த வருகின்ற நேரத்தில் கார்பருவமானது தோன்றுகின்றது என்று அந்த செய்தியை இங்கு சுட்டி காட்டுகின்றார் புலவர். அந்த கார்பருவத்தினுடைய அடையாளம் கார்காலம் தோன்றிவிட்டது என் காயா மலர்கள் மலரும் அழகான கொத்து கொத்தாக மலர்ந்திருக்கக்கூடிய கொன்றை மரங்கள் நிறைய மலர்களை கொண்டிருக்கும். வெண்காந்தள் மலர்கள் குவிந்த மொட்டுகளிலிருந்து மலர்ந்து காணப்படுகின்றன. செங்காந்தள் மலரும் வெண்காந்தள் மலர்கள் மலர்ந்து காணப்படுகின்றன. இப்படி முல்லை நிலத்தினுடைய பெருவழியில் வருகின்ற திசையெல்லாம் அந்த கார்காலம் தோன்றிவிட்டதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. அதோடு முறுக்குண்ட கொம்பினை உடைய ஆண் மான்கள் மென்மையான பெண்மான்கள் துள்ளும்படியாக பெய்வதற்காக எதிரே செல்லக்கூடிய வெண்ணிறமான மேகங்கள் பொழியக்கூடிய அந்த திங்களில் அந்த மழை பொழிவதற்காக வெண்மேகங்கள் விண்ணில் மிதந்து வருகின்றன. அப்படிப்பட்ட காலம் கார்காலம். அந்த கார்காலத்தினுடைய தோற்றத்தை நம் கண் முன்னே கொண்டு வருகின்றார் நப்போதனார். இப்படிப்பட்ட ஒரு நாளில் அந்த கார்கால நேரத்தில் மன்னனும் திரும்பி வருகின்றான் என்பதை சொல்லுகின்றார். அப்படி வந்து கொண்டிருந்தது அரசனுடைய தேர் என்று கடைசி 3 அடிகளில் சொல்லி முடிக்கின்றார் நப்போதனார். முதிர்காய் வள்ளியங்காடு பிறப்பொழிய. இந்த வள்ளியங்காடு என்பதை சுட்டி காட்ட வேண்டும். இந்த வள்ளியங்காடு என்பது முதிர்ந்த காயை உடைய வள்ளியங்காடு பின்னால் ஒழியும்படி, அந்த காடு பின்னே செல்லும்படியாக அவன் முன்னே வந்து கொண்டிருந்தான். அந்த கானகம் சென்று விட்டது. விரைந்து செல்லும் குதிரையை தேரோட்டி மேலும் தூண்டி செலுத்தக்கூடிய விதத்தில் உயர்ந்த தேரில் பூட்டிய அந்த குதிரைகள், மிகப்பெரிய குதிரைகள் பூட்டப்பட்டதாகி அந்த தேரை செலுத்தி வருகின்றான் தலைவன். அந்த உயர்ந்த தேரில் பூட்டிய போர்த்தொழில் சிறந்த குதிரைகள் வந்து கொண்டிருந்தன அப்படின்னு காட்டுவார். அந்த நெடுந்தேர் பூண்ட மாவே என்று முடிப்பார். முதிர்காய் வள்ளியங்காடு பிறப்பொழிய துணை பரி துறக்கும். துணை ரன்னகரம் வரக்கூடிய துணை என்றால் இந்த இடத்துல விரைந்து என்று பொருளை தரும். விரை என்று பொருள். விரைந்து செல்லக்கூடிய பரிகளை துரத்தக்கூடிய செலவினர். அந்த செலவினர் செலுத்தக்கூடிய இயல்பினர். வினை விலங்கு நெடுந்தேர் பூண்ட மாவே. மா என்பது குதிரை. அந்த நெடுந்தேர் பூண்ட மாவை மிக வேகமாக செலுத்தி வருகின்றான் அந்த தலைவன். அப்படி வந்து சேருகின்றான். அப்படி பூட்டப்பட்ட தேரில் வந்து நின்ற உடனேயே தன்னுடைய தலைவியானவள் காத்திருப்பாளே என்று அவளுடைய துயரத்தை தீர்ப்பதற்காக, தலைவனுடைய துயரத்தை நீக்குவதற்காகவும், தான் வெற்றி கொண்டு திரைப்பொருளோடு வந்து சேர்ந்திருக்கின்றோம் என்ற அந்த வெற்றி செய்தியை சொல்வதற்காகவும் மகிழ்ந்து வருகின்றான் மன்னன். மன்னனாகிய தலைவன் வந்து சேர்ந்தான் என்பதை அழகாக எடுத்துணர்த்துகின்றார் இங்கே நப்போதனார். கடைசியாக ஒரு 3 தனிப்பாடல்களை சேர்த்திருப்பார். இந்த தனிப்பாடல்கள் தனிச்சிறப்பு வாய்ந்தவை. அது ஒவ்வொன்றும் வந்து கன்றை, அது இதுல வரக்கூடிய அதையும் சொல்லிட்டா நல்லா இருக்கும்ன்றதுனால அதையும் சொல்லிடுறேன். கன்றை குணிலாக்கி கொண்டு எரிந்து விளாங்கனியை உதிர்த்தும் குன்றை குடையாக்கி பிடித்தும் நின்ற மாயவனே ஆய்ச்சி விரிச்சி கேட்டுக்கொண்டு நின்றாலே அவள் கேட்ட அந்த விரிச்சி சொல் நிறைவேறப் போவது என்றோ நீயே அறிவாய். அவள் சொன்ன அந்த விரிச்சியானது இப்பொழுது நடந்து முடிந்து விட்ட தலைவன் வருவான் என்று சொல்லி அந்த
ஆய்மகள் சொன்ன உன்னுடைய தாய்ப்பசு வரும் என்று கன்றிடம் கூறிய அந்த செய்தியானது பெருமுது பெண்டிற் காதில் விழுந்து அதை தலைவியிடம் சொல்ல அந்த செய்தியானது இங்கு நிறைவேறுகின்றது. தலைவன் வந்து விட்டான். அந்த ஆய்மகள் சொன்னது போன்றேதான் அந்த ஆய்மகள் சொன்ன அந்த விரிச்சு சொல் நிறைவேற்றப்பட்டது, நிறைவேறியது என்று எடுத்துணர்த்துகின்றார் இந்த தனிப்பாடல்ல ஒரு பாடல். அடுத்த பாடல்ல பகைவர் படையை வென்று அவர் படையையும் தன் படையுடன் சேர்த்து கொண்டு தன்னுடைய தேரில் பூட்டிய பொன் அணி குதிரையை தூண்டி ஓட்டி கொண்டு மீண்டு வருவதற்கு முன்பு கார்காலம் வந்துவிட்டது. தான் திரும்பி வருவதற்கு முன்னமேயே அந்த கார்காலம் வந்துவிட்டது. கார்காலம் வருவதற்கு முன் வருவேன் என்று சொன்னவன் அதோடு சேர்ந்து கார்காலம் வந்துற்றது, தானும் வந்து சேர்ந்து விட்டேன் என்று சொல்வது போன்று இந்த இரண்டு செயல்களும் ஒருங்கே நடைபெற்றது போன்றே அமைந்திருக்கக்கூடிய விதத்தில் இந்த தனிப்பாடலை பாடியிருக்கின்றார் நப்போதனர். அப்படிப்பட்ட ஒரு சிறந்ததான முல்லைப்பாட்டு. இதில் விருச்சி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை சிந்திக்க வேண்டும். பாசறை அமைத்திருக்கக்கூடிய முறைமைகள் எப்படிப்பட்டது? இன்றைய காலத்திலும் கூட ஒரு போர் நிகழ்வு, போரே நடக்கக்கூடாது, உலகமே அமைதியாக இருக்க வேண்டும், உலக அமைதியைத்தான் அத்தனை பேரும் நாடுகின்றோம். இருந்தாலும் கூட அந்த போர் நிகழ்வுகள் நடப்பதற்கான அந்த பாசறைகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய விதம் எப்படிப்பட்டது என்பதை அந்த காலத்தில் எந்த ஒரு அதாவது மிகச்சிறந்த கல்வி கற்றவர்கள் என்று இன்றைய மக்களை சொல்லுகின்றன ஒழிய அக்காலத்தில் எப்படிப்பட்ட கல்வியில் தேர்ந்தவர்களாக எல்லா துறைகளிலும் தேர்ந்தவர்கள், எல்லா துறைகளிலும், ஒரு துறை இரண்டு துறை என்று சொல்ல முடியாது. விண்ணியல் முதற்கொண்டு, வானியல் முதற்கொண்டு, மண்ணியல் முதற்கொண்டு அத்தனை துறைகளிலும் நம்முடைய தமிழர்கள் தேர்ந்திருந்தார்கள் என்பதற்கு எல்லாவற்றையும் எடுத்து சொல்லலாம். அதுல பாசறை அமைத்திருக்கக்கூடிய முறை, கடைசியாக அந்த போரில் வெற்றி கொண்டு மன்னன் வந்து சேருகின்ற அந்த கார்காலத்தை கணிக்கக்கூடிய முறை, அந்த நாளிகை கணிக்கக்கூடிய கணக்கர்கள், இது எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது எப்படி நம்முடைய நம்முடைய தமிழ் மக்கள், நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்து சிறந்திருக்கின்றார்கள் என்று நினைக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் எல்லாம் பூரித்துத்தான் போகின்றது. உண்மையிலே அத ஒரு கால் வாசி அளவு கூட நாம் அதுல தேர்ந்திருக்கின்றோமா, நம்முடைய தமிழக மக்கள் இருக்கின்றோமா என்று சொன்னால் நிச்சயம் இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த முல்லைப்பாட்டை சிந்திப்பதற்கு நேற்றுதான் நான் இந்த தலைப்புல பேசுறேன்னு சொல்லியிருந்தேன். ஏதோ என்னால் முடிந்த சில கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். தவறு இருந்தால் மன்னிக்கவும். வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி அம்மா. நல்ல ஒரு அழகான உரையை கொடுத்திருக்கிறீர்கள். முல்லைப்பாட்டு 10 பாட்டிலே 5வது பாட்டாக வரும் முல்லைப்பாட்டு. குறைந்த வரிகளே இருந்தாலும் நிறைவான உங்கள் உரையை வழங்கி இருக்கிறீர்கள். பல இந்த 103 அடிகள் என்று சொன்னாலும் கூட உங்களுடைய உரை மிக சிறப்பாகவே அதற்கெல்லாம் விளக்கம் கொடுத்திருக்கிறீர்கள். குறிப்பாக விருச்சி, இந்த விருச்சி கட்டல் என்பதை ஒரு சில இலக்கியங்களிலே குறி சொல்வதை கூட விருச்சி என்று கூட சொல்லியிருக்கிறார்கள். தாங்கள் அதை வாய்ப்புள் என்று அழகாக சொன்னீர்கள். அதுபோல மிலேச்சர்கள் பற்றிய செய்திகள், இது பல சங்க இலக்கியங்களிலே அருமையாக சொல்லக்கூடிய ஒரு மெய்காப்பாளர்களுடைய நிலையாக நாம் பார்க்கிறோம். பொதுவாக அன்றைய மன்னர்கள் ஒருவேளை எங்கே தங்களுடைய பணியாட்கள் இருந்தால் தங்களுக்கு ஏதும் சூது விளைவித்து விடுவார்களோ என்ற அஞ்சி கூட பேச முடியாத அல்லது வேறு மொழிகளை பேசக்கூடியவர்களை மட்டுமே பணியமர்த்தி இருப்பதாக பல இலக்கியங்கள் சொல்கின்றன. இந்த மிலேச்சர்கள் அரசர்களுக்கு அடிமைகளாகவும் அல்லது பணியாட்களாகவும் இருந்தவர்கள் என்று பல பாடல்களிலே விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தலையாலங்கானம் என்ற இந்த மன்னனை பற்றி அந்த செருவென்ற பாண்டியனுடைய நெடுஞ்செழியனுடைய புகழை பாடுவதாக இந்த பாட்டும் அமைந்திருக்கிறது. இந்த தலையாலங்கானம் எங்கே இருக்கிறது என்றால் எங்கள் பகுதியில் தான் இருக்கிறது. குறிப்பாக அந்த இடத்தை நான் எப்பொழுதெல்லாம் தாண்டி செல்கின்றனோ அப்பொழுதெல்லாம் அந்த மாபெரும் மன்னனை பற்றி நினைத்துக் கொள்வேன். இது சோழ நாடாக இருந்தாலும் அன்றைய சோழ நாடு பில்லிவளவன், அதாவது கரிகார சோழனுக்கு பிறகு வந்தவர்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். அவர்களுடைய ஆட்சியிலே வலிமை குன்றியிருந்த பொழுது
இந்த போர் நிகழ்ந்திருக்கிறது. இந்த ஊர் மக்களுக்கு அந்த எந்த விவரங்களும் தெரியாது, எந்த ஒரு அடிப்படை வரலாற்று செய்தியும் தெரியாது. இப்பொழுது அந்த ஊர் தலைங்கா நாடு என்று அழைக்கப்படுகிறது. அவங்களுக்கு அந்த பேரே தெரியாது. அங்கு உள்ள சிறப்பு கூட அவர்களுக்கு புரிவதில்லை. எப்பொழுதாவது நான் அந்த பகுதி மக்களை எல்லாம் தாண்டி செல்லும் பொழுது, ஐயா உங்கள் ஊரிலே மிகப்பெரிய போர் நடந்ததாக குறிப்புகள் இருக்கின்றன, இங்கு பெரிய பெரிய மன்னர்கள் எல்லாம் சேரன் சோழன் பாண்டியர்களை எதிர்த்து நின்ற பொழுது இங்கே பெரும்போர் நடந்திருக்கிறது. குறிப்பாக மாங்குடி மருதனார், புடவாயில் புலவர் கீரனார், இப்படி பல புலவர்கள், நக்கீரன் என்று ஒரு புலவர் கூட இந்த செய்திகளை எல்லாம் தன்னுடைய அந்த பாடல்களில் எல்லாம் கொடுத்திருப்பதாகவும் இந்த மன்னருடைய சிறப்பை சொல்ல முடிகிறது. இது பாண்டியர்களுக்கு வடக்கு எல்லையாகவும் இந்த பகுதி இருந்திருக்கிறது இன்றைய காலகட்டங்களில். அருமையான இந்த முல்லைப்பாட்டை பற்றி பல செய்திகளை எல்லாம் விளக்கி இருக்கிறீர்கள். குறிப்பாக அந்த யானைகளுக்கு வடமொழி என்று ஒரு குறிப்பிட்டு ஒரு செய்தியை சொன்னேன். பொதுவாக இன்றும் கூட அந்த யானைகளுக்கு வடமொழி என்பதை விட இது சிலர் இதை பாலி மொழி என்று சொல்லுகிறார்கள். அந்த குறிப்புகளை கொடுத்துதான் யானைகளை கட்டுப்படுத்துவதாக ஒரு செய்தி. அன்றைய காலகட்டங்களிலே யானைப்படை என்பதை இப்படித்தான் அவர்கள் அடக்கி வைத்திருந்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியையும் பார்க்கலாம். அருமையான உங்களுடைய விளக்கங்களோடு இந்த முல்லைப்பாட்டு தலைவன் அந்த தலைவிக்காக தலைவி அந்த வருகைக்காக காத்து கிடந்த செய்தியோடு ஒப்பிட்டு அருமையான விளக்கம் கொடுத்திருக்கிறீர்கள். நன்றி. அம்மா அவர்களுடைய உரை பற்றி இருவர் தங்களுடைய கருத்துக்களை ஆண்டோர் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வாங்க ஐயா. அம்மா அவங்க முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது அதுல விருச்சி என்பதை விளக்கி முல்லைப்பாட்டை பொதுவாக அவ்வளவு 103 அடியையுமே சிறப்பா கூறி திரைப்பட காட்சி போல விளக்கி சொல்லிட்டாங்க ஐயா. அவ்வளவு திரைப்பட படம் பார்த்த மாதிரி அவ்வளவு சிறப்பா விளக்கி சொன்னாங்க. விருச்சி என்பதை விளக்கி மிகச் சிறப்பாக கூறினார்கள். திருமாலின் அவதாரத்தை பற்றி கூறினார்கள். வாமனரின் அவதாரத்தை பற்றி சிறப்பித்து கூறினார்கள். காதில் நல் ஓசை கேட்க வேண்டும் என்பதற்காகவே மேளம் போன்ற நல் இசைகள் வாசிக்கப்படுகின்றன. நிறைநாளி நெல் கொண்டு முல்லை மலர்தூவி வணங்குவது பற்றி மிகச் சிறப்பாக விவரித்து கூறினார்கள். பாசறை பற்றி மிக தெளிவாக விவரித்து கூறினார்கள். மெய்க்காவலரின் சிறப்பினையும் விளக்கி சொன்னார்கள். ஒரே நிமிடம். சங்கத்தமிழ் இலக்கியத்தில் 10 பாட்டு என அழைக்கப்படும் தொகுதியுடன் ஒரு பகுதியே முல்லைப்பாட்டு. அகப்பொருள் பற்றி முல்லைத்திணைக்குரியது. முல்லைப்பாட்டு முல்லைத்திணைக்குரிய நூல். அகப்பொருள் பற்றியது. மழை காலத்துக்கு முன் திரும்பி வருவதாக சொல்லி போருக்கு சென்ற தலைவன் குறித்த காலத்தில் வரவில்லை. தலைவியே பிரிவு துயரம் தாழாமல் உடல் மெலிந்து விடுகிறாள். தலைவன் போரில் வெற்றி பெற்று திரும்பியதும் தான் தலைவி ஆறுதல் அடைந்து இன்புறுகிறாள் என்ற கருத்தெல்லாம் சிறப்பாக விளக்கி சொன்னாங்க ஐயா. காவிரி பூம்பட்டினத்து பொன்மணியனார் மகன் பூதன் என்ற நப்பூதனார் என்னும் புலவர் கவிநயத்தோடு எழுதியதே முல்லைப்பாட்டு என்று கூறினார்கள். பூதன் என்பது அவருடைய இயற்பெயர். முன்பு சிறப்பு தரும் சொல்லாகிய நா என்பதை சேர்த்ததும் ஆர் என்ற உயர்வு குறித்து விகுதியும் சேர்ந்து நட்பூதனார் என்று வழங்கப்படுகிறது என்று சொன்னார்கள். செஞ்சோற்று இந்நூல் செஞ்சோற்றுப்படை என அழைக்கப்படுகிறது. மறைமலை அடியார் முல்லைப்பாட்டு என்ற ஆராய்ச்சி நூல் எழுதலாம் என்பதை பற்றி சிறப்பித்து சொன்னாங்க. இந்நூல் வஞ்சிதானே முல்லை புறனே என்ற தொல்காப்பியரின் கூற்றுப்படி முல்லைத்திணைக்கு புறனாக அமையும் வஞ்சித்திணையை தொடுத்து செல்கிறது. முதல் கரு உரிய ஆகிய ஒன்றுக்கொன்று தொடர்புடைய முல்லை வஞ்சி என்னும் இவ்விரண்டு திணைகளையும்
நட்பூதனார் நம் முல்லைப்பாட்டில் அடுத்தடுத்து தொகுத்து சென்றாலும் முல்லைத்திணை ஒழுக்கமே முதன்மை பெறுகிறது. முதல் 23 அடிகள் கார்காலத்தின் மாலை பொழுதையும் தலைமகனின் பிரிவாற்றலையும் பாடுகின்றன. அடுத்த 57 அடிகள் பாசறை அமைப்பு தலைவனின் நிலையை எடுத்துரைக்கின்றன. அடுத்து 9 அடிகள் தலைவியின் துயரத்தை கூறுகின்றன. இறுதி 14 அடிகள் மழைக்காலத்தின் சிறப்பையும் தலைவனின் வருகையை உணர்த்துகின்றன. இதை அனைத்துமே அம்மா அவங்க சிறப்பா விளக்கி சொன்னாங்க ஐயா. இவ்வாறு காட்சிகளை மாற்றி மாற்றி காட்டி இறுதியில் அவற்றை கலைநயத்துடன் இணைக்கும் திறன் முல்லைப்பாட்டின் மிகவும் பெரும் சிறப்பே. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. நன்றி ஐயா. அடுத்து இன்னொருவரும் தங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். பேராசிரியர் நாசர் ஐயா அவர்களும் இருக்கிறார்கள். ரேணுகா தேவி அம்மையாரும் இருக்கிறார்கள். வாருங்கள் அம்மா. வந்துட்டாங்க, பேசுங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. நாசர் பேசுறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். ரொம்ப களைச்சு போயிட்டீங்க. இன்றைய முல்லை ஆமா களைச்சு போயிட்டேன் இருக்கீங்க. முல்லை பாளையம் தான். ஆமா அம்மா சரஸ்வதி அம்மா அவர்கள் ஒரு இலக்கிய செறிவோடு தெளிவாக இலக்கிய செறிவோடு முல்லைப்பாட்டை எடுத்து விரும்பிய விதம் அழகிலும் அழகு. ஒரு பேராசிரியரை போல ஒவ்வொரு வகையாக சொல்வது மிகுந்த பாராட்டுக்குரியது. அந்த பாசறையின் அமைப்பை பற்றி சொன்னது, முள்வேலி, யானைப்படைகள் என்றெல்லாம் சொல்லி இந்த விளக்கேற்றுவதற்கு யவன பெண்களை அழைத்து வந்து விளக்கேற்றி நிறுத்தினார்கள் என்று சொன்னபோது அந்த காலத்திலே பெண்ணடிமை பண்ணிவிட்டார்களோ என்று ஒரு சங்கடம் வந்தது. ஒரு இரவு பூரா ஒரு பெண்ணை விளக்கேற்றுவதற்கு நிறுத்தி இருக்கிறார்கள் என்று. ஒரு 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 நாளிகை என்பது 24 நிமிடம் என்று அம்மா சொன்னது ஒரு புதிய செய்தியாக எனக்கு தென்பட்டது. அதே போல பாலசிஸ்தானிலிருந்து மிலோச்சர்கள் பாதுகாப்புக்கு வந்தார்கள். அவர்தான் பின்னாடி மிலோச்சர்கள் வாய் பேச முடியாதவர்கள் என்று சொல்லி அவர்கள் துருக்கியர்கள் என்று சொன்னார்கள். அவர்கள்தான் பிற்காலத்தில் துலுக்கர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். துருக்கியிலிருந்து வந்த காரணத்தினால் அவர்கள் துலுக்கர்கள். அந்த காலத்திலே தமிழ் இலக்கியத்தில் தமிழ் மன்னர்கள் இந்த துலுக்கர்களை சரியாக பயன்படுத்தி ஒரு மத ஒற்றுமையை ஏற்படுத்தி நாமெல்லாம் ஒரு சமய சார்பற்றவர்கள் என்று உறுதி செய்திருக்கிறார். ஆனால் இன்றைய மன்னர்கள் நீ பாகிஸ்தானுக்கு போ என்று சொல்வது போல ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை அறிந்த போது நம்முடைய தமிழ் இலக்கியம் எவ்வளவு பண்பாட்டு ரீதியாக மனிதம் மட்டும் பேசி இருக்கிறது, மனிதத்தில் வேறுபாடு காட்டவில்லை, எல்லா அமைப்பு மக்களையும் எல்லா நாட்டு மக்களையும் ஒன்றிணைத்து உருவாகி இருக்கிறது என்ற செய்தியை சொன்னது மகிழ்வை தந்தது. அம்மாவுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பான ஒரு உரை ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி பேராசிரியர் ஐயா அவர்களுக்கு. அடுத்து நற்றமிழ் புலவர் ராசேந்திரன் ஐயா அவர்களுடைய தொகுப்புரை. வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலகத்தமிழ் கூடம், தமிழோடு உறவாடும் தமிழ்களம், வையை தமிழ் சங்கம் தேனி, நற்றமிழ் புராணம், தமிழ்களம் 651. திருமதி சரஸ்வதி அம்மா ராசபாளையத்திலிருந்து இன்னைக்கு முல்லைப்பாட்டை பற்றி மிக ஒரு அருமையான ஒரு சொற்பொழிவு தந்தார்கள். ஏறக்குறைய அந்த 103 அடிகளையும் சொல்லிட்டாங்க. ஏறக்குறைய சென்ற வாரம் தான் நம்முடைய சுகன்யா குமரரசன் அவர்கள் முல்லை என்று சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு முல்லைப்பாட்டுக்கெல்லாம் நம்ம ஆயத்தமா இருந்தவங்க முல்லை மலரை பத்தி சொன்னாங்க. முல்லை எப்படி விளையுது, என்னென்ன பண்றாங்கன்றதெல்லாம் சொல்லி ரொம்ப அழகா இந்த தொடக்கம் ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. 5வது வரிசையில் இருக்கிறது. ஒரு இளங்குமரனையா சொன்னார் நெஞ்சாற்றுப்படைன்னு சொல்லி, அந்த நெஞ்சாற்று என்ற சொல்லே வருகிறது எல்லாம் முல்லைப்பாட்டில் வருவதெல்லாம் அவர்கள் சொல்லி அற்புதமாக சொன்னார்கள். எளியவர் காவிரிப்பும் பற்றினும் பொன்வாணிகரின் மகனார் நப்பூதனார் இருந்தாங்க. நப்பூதனாருடைய அப்பா பொன்வாணிகம் பண்ணிட்டு இருக்காங்க. காவிரிப்பும் பட்டணத்துல இருந்தாங்க. இந்த தலையாரங்காலத்து செருவென்ற பாண்டியனை பாடியது
என்று ஒரு குறிப்பு தான். யாருமே வெளியில அது மாதிரி பாடல்கள்ல வரல. அதனாலதான் இது அகப்பாட்டா இருக்கு. மக்கள் நுதலிய அகனைந்தினையும் சுட்டி ஒருவர் பெயர் கூட பெறான்றது தொல்காப்பியம். அகப்பாட்டுல யாருடைய பெரியும் சொல்லக்கூடாது. அது மாதிரி நெடுநாள் வாழையில ஒரே ஒரு இடம் வந்துருச்சு. பாடல் முழுக்க எதுவுமே வராம வேம்புகாழி யாத்தை எத்தமோடுன்னு சொல்லிட்டு ஒரு வந்துருச்சு. அதாவது சண்டையில எல்லாம் படுத்து அடிபட்டு படுத்து கிடக்கிறவங்க எல்லாம் இந்த மன்னன் போய் பார்க்கிறப்ப கையில ஒரு வேல் கொண்டு போறான். அந்த வேல் கொண்டுட்டு போறப்ப அந்த வேலில வேப்பம்பூ சுத்தி இருக்கு, வேம்பு மாலை சுத்தி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. வேப்பம் இலையோ வேப்பம்பூவோ இதை சுத்தி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இது வேம்பு என்று வருவதனால இது பாண்டியனுக்கானது என்று சொல்லி நெடுநல்வாடையை கொண்டு போய் இன்னும் புறப்பாட்டுல வைக்கிறதுக்கான சில அறிஞர்கள்லாம் இன்னும் கூறிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இருக்கிறாங்க. இளங்குமரன் ஐயா சொல்லுவாரு, போர்க்களத்தில் செல்லும் பொழுது இந்த மாதிரி இடங்களுக்கு செல்லும் பொழுது வேப்பனை சூடிக்கிட்டு போறது ஒரு மருந்து பொருள். அது வேம்பை கொண்டு போனால் நோய் தொற்றாது என்பதற்காக எல்லா மன்னர்களும் வேம்பை கொண்டுகிட்டு போகலாம். அதனால அது பாண்டியன் சொல்லி குறிப்பிட்டு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மிக அற்புதமாக சொன்னாங்க. ஏற்பாடு, அதாவது கார்காலத்தை சொன்னாங்க. மாலை நேரம் தான் அதுக்கு அனுப்புது சொன்னாங்க. ஒரு முத்துமணி சொன்னாரு, இந்த பக்கம் சொன்னாரு, தலை ஞாயிறுன்ற பகுதி, அது சூரியனுடைய உதிக்கிற பகுதி. சூரியன் மறைகிற இடத்திற்கு நீங்க கேரளா போய் பாத்தீங்கன்னா படிஞாயிறுன்னே ஒரு இடம் இருக்கு. அங்கதான் ஞாயிறு போய் படிக்கிறான் கடைசி நேரத்துல. இங்க எழுதுறான். இந்த எழுதுற இடத்திற்கு பேரு இந்த எழுஞாயிறு சொல்லி தலை ஞாயிறுன்னு சொல்லி பேரு. இந்த பக்கம் முத்துமணி ஊருக்கு பக்கத்துலதான் இருக்குது காரைக்கால். சென்று இடக்கிற இடத்துக்கு படிஞாயிறுன்னு வச்சிருக்கிறான் அப்படின்லாம் சொல்லி அவங்க சொன்னாங்க. நல்ல எப்படி எப்படி மலர்கள் எப்படி வருது, மழை எப்படி பொழியுது என்னெல்லாம் சொல்லி அந்த நல்ல ஒரு விரிச்சு கேட்டலை போய் சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கல, நம்ம ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கோம், அந்த நேரம் பார்த்து கடிகாரத்துல 7:30 மணியோ 8 மணியோ தான் பார்த்தீங்களா நான் சொல்றேன் மணி அடிக்குது. அதே மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு இருக்க பள்ளி ஏதாவது ஒரு சத்தம் முடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பாருங்க பள்ளி சொல்லுது, சரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நன்மொழி கேட்டல்ன்றது அதுதான். ஏதாவது ஒண்ணு அந்த நேரங்கள்ல நம்ம சொல்றதுக்கு தகுந்த மாதிரி வந்துருந்ததுன்னா அது மாதிரி சொல்றது. அதை பத்தி அவங்க ரொம்ப அழகா சொல்லி சொன்னாங்க. நல்லூர் விரிச்சு கேட்டல். ரெண்டாவது அவங்க சொன்னாங்க அந்த அமைப்பு எப்படி இருக்கு, எப்படி எப்படி முதல்ல இந்த பாசறை என்கிற பாடி வீடை எப்படி போய் அமைச்சாங்க. அந்த வேடர்கள் இருந்த சின்ன குடிசைகளை எல்லாம் அகற்றிட்டு அதை இடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி முள்ளாலான வேலி, பிறகு யானைகளை நிறுத்தி, பிறகு விளக்கேற்றங்களை நிறுத்தி, பிறகு யமனர்களை நிறுத்தி ஒண்ணு ஒண்ணா அப்படி மாறி மாறி போறப்ப இதெல்லாம் என்னது இப்போ சொல்றாங்க பாருங்க. பிரதமர் வருகிறார், முதலமைச்சர் வருகிறார், 3 அடுக்கு பாதுகாப்பு, 5 அடுக்கு பாதுகாப்புன்றதெல்லாம் இன்னைக்கு வந்தது இல்லை. அந்த காலத்துல முல்லைப்பாட்டிலேயே எத்தனை விதமான அடுக்கடுக்கான இந்த பாதுகாப்புகள்லாம் இருந்தது அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தமிழ் என்னைக்கும் செஞ்சது. அதனால ஒரு மன்னரை போய் பார்த்துறது எல்லாரும் முடியாது. அது மாதிரி மன்னரை பார்த்து அந்த மாதிரி வச்சிருக்கிற இடங்கள்லையும் ஊமையர்களை வச்சிருக்க, மிலைச்சர்களை வச்சிருக்கிறதெல்லாம் சொல்லி கூட நாசரையா கூட சொல்லிட்டார். அது பர்ஜிஸ்தான்றது இடம், அது பெலிச்சி அப்படின்னு இந்த பெலிச்சி என்பதுக்கான இந்த பானாவும் மானாவும் எப்பவுமே கொஞ்சம் வேரியேஷன் வேறுபடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெலிச்சி என்பது தான் மிலைச்சி என்றாகி மிலைச்சர்கள் என்றாகி இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்வது எல்லாம் நம்ம கண்மூடி அதை கொண்டு கொடுத்தாங்க. அதே போல ரொம்ப நல்ல பாட்டு அது சொன்னது. நனந்தரை உலகம் வளையீ நேமியோடு வரம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர்சல நிமிர்ந்த மால் போல. ஏன்னா திருமாலை சொல்ல வேண்டிய கட்டாயம் முல்லைப்பாட்டுக்கு ஏன் வந்ததுன்னா தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறாரு, மாயோன் மேய காடுரை உலகம். இந்த காடுரை உலகத்துல இருக்கிறோம் மாயோனா தான் இருக்கணும்ன்றதுனால இந்த முல்லைப்பாட்டுக்கு இந்த மாயோனை கொண்டுகிட்டு வந்து காட்ட வேண்டிய ஒரு இது அமைப்பு வந்தது. யாழிசை இனவண்டு ஆர்ப்ப நெல்லோடு நாழி கொண்டு அருவி முல்லையோடு அரும்பவிழ் அலறி தூவூய் பெருமுது பெண்டீர் விரிச்சி இருப்பேன். அந்த காலங்கள்ல அப்படித்தான். அந்த மாதிரி இப்ப ஒரு படி நிறைய நெல்லை வச்சு அதற்கு மேல கொஞ்சம் மலரை வச்சு கொண்டு போய் ஆண்டவன் முன்னாடி வச்சு வணங்குறது வழக்கமா இருந்தது. அந்த மரபுகள் எல்லாம் தடமாறி போய்விட்டன. நெல்லை தலையில தூங்கினா குத்துமேன்றதுக்காக வந்த சிலர் என்ன பண்ணாங்க, அரிசியா கொடுத்துருங்கன்னா இப்ப அரிசியா வாங்கிட்டு போயிட்டாங்க. அது ஒண்ணுமே கிடையாது. அதுல அரிசியை எப்பவும் போடுறது உங்களுக்கு தெரியும். மனிதன் இறந்த பிறகுதானே அவனுக்கு இந்த அரிசி எடுத்து வருவாங்க. அதுக்கு பேரு வாய்க்கரிசின்னே பேரு. அதுக்கு மஞ்சள் தடவுறதுனால ஒரு புனிதம் வந்துடும் என்பதெல்லாம் பிற்காலத்தில் வந்த சேர்க்கையின் காரணமாக வந்தது. அதை நம்ம கணக்குல பார்த்துக்கலாம். அதே மாதிரி அப்ப சொல்றாங்க, இவங்க போய் சொல்றாங்க, மன்னன் செத்தானே வருவானா வரமாட்டானா, கார்காலத்திற்கு முன்பு வருகிறேன் என்று சொன்னானே, கார் வரும் போல இருக்கிறது, காரில் வராமல் ஒருவேளை தேரில் வருவானோ அப்படின்னு சொல்லி போய் அவங்க நின்றுகிட்டு இருக்கிறப்ப இந்த கன்றுகள் எல்லாம் விட்டுட்டு பசுக்கள் எல்லாம் ஆக்கள் எல்லாம் மேய்ச்சலுக்கு போயிருக்குது.
அது திரும்பி வர்ற நேரம் அது. இந்த கன்றுகள் என்ன பண்ணுது? பால் குடிக்கிறதுக்காக அழுது அரட்டுகிற பொழுது அவங்க சொல்றாங்க, இந்த ஆய்ச்சிகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இன்னே வருகுவர் தாயர், பயப்படாம உங்க அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்த கோயில்ல நின்று வேண்டிக்கிட்டு இருந்த பெண்களுக்கு அந்த சொல்லை கேட்ட உடனே என்ன ஆச்சு? வந்துட்டாங்கன்னு சொல்லி கேட்ட உடனே, ஆஹா, நம்ம நினைச்சதும் அவங்க சொன்னதும் சரியா இருந்ததே, அதனால வந்திருப்பாங்க போட்டிருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. அது ரொம்ப அழகா சொன்னாங்க. கொடுங்கோல் கோவலர்னு சொல்றப்ப இந்த கொடுங்கோல் என்பது இந்த கொடுங்கோல் இல்ல, வளைஞ்ச கோல்னாங்க. ஒரு கோல் வளைஞ்சாலே அப்புறம் கொடுங்கோல் தானே, நேரா நின்னாதான் அது செங்கோல், இல்லைன்னா வளைஞ்சாலே கொடுங்கோல் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. சிறுதாம்பு தொடுத்த தாம்பு பாருங்க, தாம்பு கயிறுன்னு நீங்க சொல்றோம் பண்ணீங்களா, இந்த தாம்புன்ற சொல்லி எவ்வளவு தமிழ் ஆய்வுல, சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலம்பரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல். இந்த கார்காலம் லேசா குளிர் வந்ததுனால தோல் நடுக்க ஆரம்பிச்சது, கைகள் அது மாதிரி நடக்க ஆரம்பிச்சு. கூதிர்காலமா இருந்தா இன்னும், அதாவது குளிர்காலமா இருந்தா இன்னும் சொன்னேன். மாயல் மறைய ரொம்ப அற்புதமா இருக்கு. நிகழ்வு படிச்சோம்னா என்னென்ன நடுங்குது, குன்றும் குளிர்பண்ண கூதிர்பான, அந்த மலையே நடுங்குமா. அந்த மாதிரி நடுக்கம் இருக்கிறப்ப சொல்லி அழகா சொன்னது நன்மொழி கேட்டதெல்லாம் ரொம்ப அழகா சொன்னார்கள். நீர்சல் நிமிர்ந்தமால் போல விரிச்சி நன்மொழி யாழிசை போல இந்த வண்டுகள் இறப்பதெல்லாம் சொல்லி சொன்னாங்க. மாயோய் என்பதற்கு மாயோனுக்கு பெண்பாலா மாயை இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அந்த சொல் ரொம்ப அற்புதமா அவர் சொல்லி இருக்கிறார். பருவரல் எவ்வம் கலை மாயோ இல்லை. பருவரல் சொல்றதுக்கு வேணும்னா ஒரு மாறுதல் வச்சுக்கலாம். பசப்புரு பருவரல் திருக்குறள்ல இருக்கு. எவ்வம் என்பது துன்பத்தை குறிப்பது, மாயோய் என்பது பசலை படவதனால் வருகிற ஒரு மாய். ஒரு எப்படி ஒரு சிகப்பும் ஒரு பச்சையும் இல்லாத ஒரு வண்ணம். பசலை உனியர் வேண்டும் திதலை அல்குள் மாமை கவின அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் புறநானூறு வருது. அதனால அது ரொம்ப நம்ம நினைவுல வச்சுக்கலாம். அதையும் அவங்க சரஸ்வதிமா ரொம்ப அழகா எடுத்து காட்டி, எவ்வர் ஒட்டார் ஒன்னார் இவர்களெல்லாம் பகைவர்கள் என்றெல்லாம் சொல்லி பாசறையை எப்படி தோண்டி எடுப்பாங்க, எப்படி அதை எடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகா சொன்னாங்க. இந்த அங்குசத்துல இருக்கு பாருங்க, அதுக்கு ரொம்ப நல்ல தமிழ் இதுல வந்துருக்கு. கவைமுள் கருவின்றான். இந்த தோட்டி அங்குசத்துக்கு பேரு கவைமுள் கருவின்னு முல்லைப்பாட்டுல வருது. அந்த கவட்டை மாதிரி இருக்கும் போது இருக்காது, அதை வச்சுதானே யானையை குத்தி அவன் நிறுத்துறான். அதனால உரனும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு. இந்த தோட்டி அங்குசத்தை அவன் கவைமுள்ளுன்னு காட்டுறதெல்லாம் சொல்லி ரொம்ப அற்புதமா சொன்னாரு. வில்லை வச்சிருப்பாங்க, வேலை வைத்திருப்பார்கள், இந்த வேலோடு சேர்த்து கேடயத்தை வைத்திருப்பார்கள், இதை தாண்டி யவனர்கள் இருப்பார்கள். இந்த வளைந்த மாதிரி இருக்கிற இந்த வில் இருக்கே, அதுவே ஒரு பெரிய அரணாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லி, அதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா திரைச்சலைகளை வைத்து ஒரு அறையாக தடுத்திருப்பார்கள் என்றெல்லாம் அவங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி பெண்கள் விளக்கேற்றுவார்கள் அப்படின்னு சொன்னப்ப சொன்ன நாசரையா கூட சொன்னார், என்ன பெண்களை விளக்கேற்றுறதுக்காக வச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு. மனைக்கு விளக்கம் மணவர். அந்த காலங்களில் வெளிநாடுகள் அயல் நாடுகளில் சண்டையிட்டு மற்ற நாட்டில இருந்து பெண்களை கூட்டிட்டு வரப்ப அவங்களுக்கு என்ன வேலை கொடுப்பாங்கன்னா, தினசரி கோயில்ல போங்க, குளிச்சு முழுகிட்டு விளக்கேத்துங்க, சாமியோட உங்க வேலையை வச்சுங்க, வெளியில வராதிங்க. கொண்டி மகளிர் உண்டூரை மூழ்கிய அந்தி மாட்டிய நந்தா விளக்கத்துன்னு சொல்லிட்டு அது ஒரு பாடல், சங்க பாடல் குறிப்பிடுறத நமக்கு குறிச்சுக்கலாம். அந்த மெய்க்காவலர்களை சொல்லுகிற பொழுது மெய்ப்பொருள் நாயனை கூட்டு வந்து அவங்க சொன்னது ரொம்ப அற்புதமாக இருந்தது. முத்தநாதன் கதையை அவர்கள் நினைவுபடுத்தினார்கள். தத்தா இவர் நமரே கான் என்று சொல்லுதான் நமக்கு வந்தது. அதே மாதிரி நாழிகை சொல்றப்ப சொன்னாங்க, மணற்கடிகார மாதிரி அந்த காலத்துல தண்ணீரை வச்சு ஒரு சொட்டு விட 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 அது எப்படி வருகுது, அதை வைத்து நேரத்தை கணக்கிட்டார்கள் என்றெல்லாம் சொல்லி பொழுது அறிகின்ற பொய்யா நாட்கள் என்பதையெல்லாம் சொல்லி அவங்க சொன்னது மிக அற்புதமா இருந்தது. ஒரு நாழிகை என்பது 24 நிமிடம். அப்பெல்லாம் நீங்க திருமண பத்திரிகை எல்லாம் பாத்தீங்கன்னா 9ல இருந்து 10:30, 7:30ல இருந்து 9, இந்த 1.5 மணி நேரம் தான் வச்சிருப்பாங்க. அதற்கு பேரு 3.25 நாழிகைன்னு பேரு. 3 நாழிகைக்கு 72 நிமிடம், முக்காலுக்கு ஒரு 18 நிமிடம், 72 18 சேர்த்தா 90 நிமிடம். அதனாலதான் இந்த பொதுவாகவே திருமண பத்திரிகைகளை அடித்தாங்கன்னா இந்த 1.5 மணி நேரத்தை வைப்பாங்க. காரணம் என்னன்னா, கம்பராமாயணத்தில் கரணையும் தூஷணனையும் மற்றவர்களை எல்லாம் ராமன் கொள்ளுகிற பொழுது 3.25 நாழிகையில் அத்தனை பேரையும் அழித்தான், ஒரு முகூர்த்த நேரத்திலே அத்தனை படைகளை அழித்தான் என்று சொல்லுவார்கள். அது ரொம்ப அழகாக சொன்னார்கள். அது மாதிரி ஈரரை பள்ளியை சொல்லி நிறைச்சர்கள் ஊமையர்களை எப்படி வைப்பார்கள், அவர்களைத்தான் உழையர்களாக வைத்திருப்பார்கள் என்று முல்லைப்பாட்டு. உழை என்றால் அருகில் எப்பவும் இருப்பவங்க, உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வன் சொல்லிட்டு வள்ளுவரைத்தான் சொல்றார்.
உழை என்பது எப்பொழுதும் பக்கத்தில் இருப்பது, அது இல்லாம 7ஆம் வேற்றுமை உருவு அப்படின்லாம் சொன்னாங்க. மன்னன் அந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறான். அசோகன் நினைத்தது போல சண்டையே வேண்டாமல் நினைக்கின்ற பொழுது நினைப்பதை போல அவளும் நினைத்தான். ஐயோ, இந்த பெண் யானைகளை எல்லாம் பிடித்து விட்டு இந்த ஆண் யானைகள் இங்கு வந்திருக்கிறது, பிடிகளை பெறுந்த களிர்கள் என்ன பாடுபடுமோ, அவர்களுடைய தும்பிக்கைகள் எல்லாம் வெட்டப்பட்டு பாம்பு துடிப்பதை போல துடிக்கிறது என்றெல்லாம் சொல்லி பார்த்தார். இந்த வீர மறவர்கள் எல்லாம் செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக இங்கு வந்து எனக்காக இந்த போரிலே உயிரோட வந்திருக்கிறார்களே என்றெல்லாம் சொன்னார்கள். பரிசை என்று சொன்னார்கள். அந்த குதிரையினுடைய முகத்திற்கு போடப்படுகிற முகப்படாம், கடா களிற்றின் மேல் கட்படாம்னு வள்ளுவர் சொல்லுவார். கண்ணை மறைக்கிறதுக்கு போடுறது. ஆனால் போர்க்களத்தில் போகிற பொழுது இந்த கட்படாத்தை எடுத்து விட்டுருவாங்க. என்ன, அப்பதான் சேதங்கள் அதிகமாக விளைவிக்கும் என்றதால எடுத்து விட்டுருவாங்க. அந்த குதிரைகள் முகப்படம் எல்லாம் சொல்லி ரொம்ப அற்புதமாக பாசறைகள் எல்லாம் சொல்லி இந்த பருத்த சுடரை கூட சொன்னாங்க. அணைகிற நேரத்திலே வெளிச்சம் திரு அகல் விளக்கு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிற மாதிரி தெரியறதுனாலதான் அதுக்கு பருத்த சுடர் அப்படின்னு பேர் வச்சாங்க. அது மாத்திரமல்ல, இந்த மழையினுடைய சிறு துளிகளாக விழுகிற ஓசையானது யாழின் இசை போல இருந்தது என்றெல்லாம் சொல்லி வெற்றி கொடியோட தங்க முழக்க இந்த ஊது கொம்புகள் ஊதுகிற சத்தத்தை கேட்டு மன்னனானவன் வந்து சேர்ந்தான், இவளுக்கு கவரைகள் போயிற்று என்றெல்லாம் சொல்லுகிற இடங்கள் எல்லாம் அற்புதமாக அவர்கள் சொல்லி, கூடவே இந்த வள்ளியங்காடு பின்னே செல்ல என்றார்கள். இவன் வேகமாக வருகிற பொழுது பின்னே இருக்கிற பொருள்கள்லாம் நம்ம தொடர் வண்டியில ரயில்ல பிரயாணம் பண்றப்ப நம்ம உட்காந்து பார்த்தோம்னா நம்ம பின்னாடி தானே எல்லாம் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம முன்ன போயிட்டு இருப்போம், பின்னே இருக்கிறதெல்லாம் பின்னே வருகிற மாதிரி இருந்தது. வள்ளியங்காடை சேர்ந்து அவர்கள் சொன்னது மிக அற்புதமாக இருந்தது. கூடவே தனிப்பாளர்களையும் சொல்லி இந்த அற்புதமாக இந்த முல்லைப்பாட்டை மிக மிக அழகாக அருமையாக நேர்த்தியாக என்று சரஸ்வதியம்மாள் சொன்னார்கள். இந்த உலகத்தமிழ் குழல் அவர்களுக்கு தன்னுடைய மேலான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. வாய்ப்பிற்கு நானும் நன்றி கூறியமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, அருமையான தொகுப்புரை வழங்கியிருக்கிறீர்கள். அம்மா சொன்னதை விட உங்களுடைய அந்த தொகுப்புரை என்பது இன்னும் ஒரு படி அந்த உரைக்கு மெருகூட்டி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். நல்ல அருமையான நிகழ்விற்கு இன்று நம்மோடு இணைந்து இடத்திலே பெரும்பங்காற்றிய சரஸ்வதி அம்மையார் அவர்களுக்கும், களத்தை அருமையாக தொடங்கி வைத்த புலவர் பெருமகனார் இளங்குமரன் ஐயா அவர்களுக்கும், கருத்துரை வழங்கிய மகாலிங்கம் ஐயா மற்றும் பேராசிரியர் நாசர் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி, மீண்டும் நமது நிகழ்வு நாளை மறுநாள் தொடங்கும் என்று சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். இந்த களத்தை நிறைவு செய்கிறேன். வாழ்க செந்தமிழ். வாழ்க தமிழ். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க தமிழ். வாழ்க. வாசலையோட தான் முடிக்கிறது.